நீங்க வந்து நேருக்கு நேரா சேர்ந்து விஜய எதிர்த்தீங்கன்னா, அவனோட பார்ட்டி ஐடியாலஜிக்கு அகைன்ஸ்ட்டா இருக்கு. உமன் சேஃப்டிய ஒரு மாஸ்க்கா போட்டுக்கிட்டு, அதுவும் யாரு? அதாவது வந்துட்டு கொத்தடிம அதாவது பாலுக்கு காவல் பூனையா? ரைட்டா. இல்ல, இல்ல. அந்த கொஸ்டினே ஒரு ஒரு நல்ல வியூ ப்ரோ. ஏன்னா, இன்னைக்கு அ பெண்களுக்கு எதிரான குற்றங்கள எவ்வளவோ நம்ம விஷயங்கள் மூலமா இன்னைக்கு கவர்மெண்ட்ல இருக்கிறது திமுக. திமுக வந்து எந்த அளவுக்கு அத செயல்படுத்துது. என்னங்க ஃப்ளாஸ் இருக்கு, கேள்வி கேட்கிறோம், தப்பு கேட்கிறோம், எல்லாம் தட்டி கேட்கிறோம். ஆனா ஒரு சிஸ்டம எப்படி மிஸ்யூஸ் பண்றாங்க, எப்படி ஒரு இஷ்யூவ மேனிபுலேட் பண்ணலாம். நம்ம இத்தன நாளா இது வந்து நம்ம வெறுமனே ஒரு தியரியா தான் பேசிக்கிட்டு இருப்போம். அந்த கேஸ பாத்தியா, இந்த கேஸ இது டிபிக்கல் ஒரு எக்ஸாம்பிள்ங்க. ரஞ்சித் ராயப்பன் எவ்வளோ கிளாசிக் எக்ஸாம்பிள் கொண்டு வந்திருக்கான் பாருங்க. இன்னைக்கு நமக்கு ஒரு ஐயா பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா, அத சட்ட ரீதியா அணுக விடாம, அத போய் நியாயமான தீர்வ எடுக்க விடாம, இப்ப இந்த 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 டிஎம்காரங்க டிஎம்கேவை ரெப்ரசென்ட் பண்ண எந்த கட்சின்னே அவன் தெரியல. சரி, அவன டிஎம்கேனே எடுத்துப்போம். இப்ப ரஞ்சித் ராயப்பன் அந்த இஷ்யூவை எப்படி மேனிபுலேட் பண்ணி, அதிலிருந்து ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் எடுக்கிறான் தெரியுமா? இல்ல என்ன நானே சொல்றேன். இதுதாங்க இன்னைக்கு நடக்கிற ஆர்டிபி பிரச்சனையே. ஸ்டேட் கேபிட்டல்ல ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிரஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்லயே நீ உமன் சேஃப்டி என்ஷூர் பண்ண முடியாதவன், நீ ஆன்லைன்ல ஸ்பேஸ் ஓட்டி நீ மித்த பெண்களுக்கு நான் சேஃப்டி கைட்லைன், சேஃப்டி மெஷர்ஸ் சொல்லி தரேன்னா, நீ யார ரெப்ரசன்ட் பண்ற? நீ யார்? அப்ப நீ வந்துட்டு என்ன பண்ணணும்? உன் ஆட்சியில நடக்கக்கூடிய அவலங்கள், உன் ஆட்சியில நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எதிரா ஸ்பேஸ் போட்டியா? ஆன்லைன்ல இட் இட் நீட்ஸ் டூ பி அட்ரஸ்ட்னா, ஆமா அட்ரஸ் பண்ணியே ஆகணும். பட் ஆனா, உன்னோட 4 1/2 வருஷ ஆட்சியில உன்னோடன்னா நீ பெரியவன் கிடையாது. உங்களோட 4 1/2 வருஷ ஆட்சியில எவ்வளவோ கேவலம் நடக்குது. அத பத்தி என்னைக்காவது பேசியிருக்கோமா? கிரவுண்ட்லயே சேஃப்டி என்ஷூர் பண்ண முடியல. நீ என்ன ஆன்லைன்ல சேஃப்டி என்ஷூர் பண்ணிட்டு இருக்க? இல்ல அது இல்ல அது அங்க என்னமோ என்ஷூர் எங்க ப்ரோ இவங்கெல்லாம் ஸ்கூல் பண்றான்? பசங்க மாதிரியும் ரஞ்சித் ராய் பிடி ரஞ்சித் டீச்சர் ராயப்பன் மாதிரியும் ரொம்ப சின்ன பையனா என்ன ப்ரோ? சார் மண்டை சார் மூளை வளரவே இல்லை போல இருக்கு ப்ரோ. என்னை வந்து ஆளுதான் அடிச்சிட்டாங்க, வளர்ந்துருக்கான். டிவிகே ம். பசங்க அடிச்சிட்டாங்க சார், நீங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்கோங்க சார்னு வந்து இவகிட்ட சொன்ன மாதிரி இவர் உட்காந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கான். டேய் அண்ணா நகர்ல நடந்த தக்காளி ஒரு பண்ற கேஸுங்க. தப்பே ஒரு நீங்க தான்டா. Bro, அது அண்ணா ரெண்டு நகர்ல பேத்துக்கு நடந்த ஒரு இண்டிவிஜுவலா அதுதான் ப்ரோ. கேஸ் ஹிஸ்டரி இப்போ ஒண்ணு இருக்குங்க. அதாவது திமுகவுடைய இது ஸ்டாண்ட் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. அண்ணா நகர்ல ஒரு சிறுமி வந்து பாலியல் கொடுமைக்கு உருவாக்கப்படுறாங்க. அந்த அம்மா அப்பா கேஸ் எழுதுறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல போறாங்க. ஒரு வாரமா கேஸ் ரொம்ப எடுக்கப்படல. முக்கியமான விஷயம். அந்த அந்த அம்மா அப்பாவை நிர்வாணமா அந்த போலீஸ் வச்சு அடிச்சிருக்கிறாங்க. கேஸ் எல்லாம் எடுக்க முடியாது சி அப்படின்னு அது சொல்லி நிர்வாணம் கிடையாது, அதுக்கு அடிச்சாங்கன்னு. ஓகே, இல்ல இல்ல அஜய் அஜய் இங்க பாருங்களேன், சில ம், ஸ்டேட்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது போனதை அப்படியெல்லாம் ரேண்டமெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டோம். நாங்களும் அந்த கேஸை ஃபாலோ இல்ல சரி பண்ணிக்கிறோம். ஓகே. மான்ஸ்டர் அது நிர்வாணம் அவர் கிடையாது. சொல்றது 80% அக்யூரசி ஆமா இருக்கு. அடிச்சாங்க ஏன்னா சச்சின், அடிச்சாங்க. பட் இந்த நிர்வாணன்றது வந்து ஸ்டேட்மெண்ட் இல்ல, இல்ல அதனால தான் சொல்றேன். ஆக்சுவலி வந்துட்டு இதுக்கு டீம் ஃபார்ம் பண்ணாங்க. அதாவது நம்ம இல்லைங்க அந்த இந்த கேஸ வந்துட்டு அடிச்சதுக்கு அப்புறமா நில்லுங்க. அந்த கேஸ் அடிச்சதுக்கு அப்புறமா என்ன நடக்குதுன்னா, அதுக்கப்புறம் அவங்க கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கேஸ் எடுத்துக்கிறாங்க. கேஸ் எடுத்ததுக்கு அப்புறமா அதை வந்து சிபிசிஐடிக்கு, ஏன்னா இங்க இருக்கிற காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த அம்மா அப்பா என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு சிபிஐக்கு மாத்தி கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா திமுக வந்து அதற்கு வந்து தனியா ஒரு வக்கீலை வச்சு என்ன பண்றாங்கன்னா, இதை சிபிஐக்கு ஸ்குவாஷ் மாற்றக்கூடாது பண்ண ட்ரை பண்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஸ்குவாஷ் பண்றாங்க. அப்ப ப்ரோ நீங்க இதுல முக்கியமான மறுபடியும் விஷயத்த மறுபடியும் நீங்க சொல்லல ப்ரோ. ஆக்சுவலா வந்துட்டு இந்த கேஸ ஹேண்டில் பண்ற யாருமே தமிழ்நாடு ஆரிஜின். அதாவது தமிழ் பேசக்கூடிய ஆஃபீசர்ஸ் இருக்கக்கூடாது. தே வர் ஹேண்ட் பிக்ட் ஃப்ரம் டிஃபரெண்ட் ரீஜியன்ஸ் ஸ்பீக்கிங் டிஃபரெண்ட் லாங்குவேஜஸ். இந்த கேஸ ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு 6 to 7 போலீஸ் ஆஃபீசர்ஸ் வேற வேற ஸ்டேட்ல இருந்து வித்தவுட் காம்ப்ரமைசிங் ஸ்டேட்டுக்கு அகைன்ஸ்டா போடப்பட்டாங்க. பட் ஆனா கவர்ன்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு என்ன பண்ணுச்சுன்னா, இத வந்துட்டு சிபிசிஐடின்றது தமிழ்நாட்டுக்கு உட்பட்டது. சிபிஐக்கு இந்த கேஸ் மாத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு, உன் மேல தப்பு இல்லல்ல. நீ வந்துட்டு அது வந்து கரெக்ட்டா தானே அந்த கேஸ் ட்ராவல் ஆகுது. அப்புறம் எதுக்கு நீ போய் கவர் அ கோர்ட்ல போய் ஸ்குவாஷ் பண்ண ட்ரை பண்ற? ஸோ இதுதான் இன்னைக்கு ஸ்டேட்டோட வுமன் சேஃப்டியா இருக்கட்டும். ஒரு எளியவன் போய் கேஸ் குடுத்தான்னா, அது எப்படி வந்துட்டு ட்ரீட் பண்ணப்படுது அப்படின்றதற்கான கிரவுண்ட் லெவல் ரியாலிட்டி இன்னைக்கு இதுதான். இன்னொன்னு சச்சின், இப்போ அண்ணா சிட்டி கேஸ்லயே எடுத்துக்கோயேன். அந்த பொண்ணு பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபுல்லா நைட் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. எந்த நம்பரும் ரீச் ஆகாம காலையில 100 ரீச் பண்ணியிருக்காங்க. 100ல ஒரு ம். லேடி இன்ஸ்பெக்டரால தான் ஃபாலோ பண்ணிச்சு அந்த கேஸை. ம். லேடி இன்ஸ்பெக்டர் ஒரு உமன் ஹராஸ்மெண்ட் கேசஸ்ல 2 மேல் போலீஸ் வித் 1 போலீஸ் வித் யூனிஃபார்ம்ல அமைச்சு அந்த பொண்ணு கிட்ட இது எஃப்ஐஆர் போடாதமா உன் லைஃபுக்கு பாதிக்கும்னு சொல்லி அந்த எஃப்ஐஆர் அந்த பொண்ணு கேஸ் போடாம தடுக்க பார்த்திருக்கானுங்க. இதுவே ஒரு இல்லீகல் ஃபார்மேட். இதை பண்ணி இன்னும் அந்த 2 போலீஸ் மேல கேஸ் ஃபைல் பண்ணல, அந்த இன்ஸ்பெக்டர் மேல லேடி இன்ஸ்பெக்டர் மேல கேஸ் ஃபைல் பண்ணல. இப்படி அண்ணா நகர் கேஸ்லயே உங்களுக்கு நிறைய ஃப்ளா இருக்கு. ஏன்னா அந்த விக்டிமோட வக்கீலே வந்து பேட்டி கொடுத்திருக்காரு, வீடியோ எவிடன்ஸ் இருக்கு.
இப்படி நீ ஒரு விக்டிம போய் நீ கேஸ் கொடுக்காத, எஃப்ஐஆர் போடாத, உனக்கு லைஃப் பாதிக்கும்னு சொல்றதுக்கு நீ யாரு? அப்புறம் பாதிக்கப்பட்ட பொண்ணுகிட்ட என்ன மாஸ்டர் நீ அந்த பொண்ணு வந்து ஜேர்னல் வீடியோவே வெளில விட்டாங்க. இவங்க என்கொயரி பண்ண வீடியோவே வெளில வந்துச்சு. இவனுங்க என்ன ஏய் தெரியுமா இன்னொன்னு ஃபேக்கா பண்ணானுங்கடா. அந்த வந்து சாஃப்ட்வேர் மேல பழி போட்டானுங்க என்ஐசி. ஓகேவா, நான் என்ன அது சொன்னேன்னா சாஃப்ட்வேர் ம். கிளிச்னால போட்டானுங்க. என்கிட்ட நாங்க ஸ்பேஸ்ல ஒருத்தன் வந்து பேசினான், ஏய் எப்பறம் அது இல்ல காம்பன்சேஷன் வாங்கி மாஸ்டர் கொடுத்துட்டியா அப்படின்னு அத கேட்டதுக்கு, எனக்கும் ஒரு நீ இல்ல சொல்ல இல்ல எனக்கு சச்சினே, என்ன அவன் நானுமே ஒரு காம்போசிஷன் டெக்கி தான். எனக்குமே ஒரு ஐடியா இருக்கு. என்ன முட்டு கொடுத்தாங்கன்னா ஐபிசில இருந்து பிஎன்எஸ்க்கு மாத்திக்கிட்டு இருந்தாங்களாம் சர்வர்ஸ டேட்டாவோட. ஆமா அதனால லீக் ஆயிருச்சாம். டேய் நீ வந்துட்டு விக்டிம் ஷேமிங் பண்ணணும். அதாவது வந்துட்டு இந்த கேஸை சாபடேஜ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? யார் விக்டிமோ அவங்கள வெளியில விட்டா அவங்க ஃபேமிலி வந்துட்டு இதை பெருசா எடுத்து போக மாட்டாங்க. அவங்க பயந்துருவாங்க. நம்ம பொண்ணுக்கு இப்படி நடந்துருச்சுன்னு. அது பண்றதுக்காக மட்டுமே முழுக்க முழுக்க இவனுங்க அந்த பொண்ணோட எல்லா டீட்டெயில்ஸையும் இந்த ஃபார்ம் ஆஃப் எஃப்ஐஆர் காப்பி லீக் பண்ணானுங்க. எக்ஸாக்ட்லி அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அரக்கோணம் விஷயத்துல இல்ல அதான் பண்ணானுங்க. அதுல சப்மிட் பண்ண இல்லைங்க அந்த பொண்ணோட அதுல வீடியோவை அது இங்க அப்படி ஆன்லைன்ல லீக் அப்படி பண்ணானுங்க. இல்ல ப்ரோ, இல்ல இது அதுல இன்னொன்னு இன்னொரு ஒரு விஷயமே இருக்கு. இருங்க இன்னொரு ஒரே விஷயம் நிமிஷம் என்னன்னா அஜய், நான் சொல்லிடுறேன். நான் இதை மட்டும் சொல்லிடுறேன். அந்த சாஃப்ட்வேர்ல ஒரு ½ hour கிளிச்னால லீக் ஆச்சுன்னானுங்களா, லீக் ஆச்சு. இவங்க என்ன சொன்னானுங்க, என்ஐசி மேலதான், என்ஐசின்ற ஒரு இது மேலதான் வந்து என்ன சொன்னாங்க, இது வந்து நாங்க பொறுப்பு இல்ல, அந்த சாஃப்ட்வேர் கிளிச் அந்த பொறுப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் தான். நானுங்க சென்ட்ரல்ல இருந்து அதுக்கு ஒரு லெட்டர் வந்தது. அந்த லெட்டர் நான் அன்னைக்கு படிச்சேன். யாருன்னா மில்டன் கோட் பண்ணிருக்கான் அந்த லெட்டர். ஓகேவா, அவன் அழகா தெளிவா சொல்லிட்டான், மேபி த சாஃப்ட்வேர் கிளிச், இட்ஸ் அ சாஃப்ட்வேர் கிளிச் கிடையாது, மேபி. அப்பனா இருந்திருக்கலாம் தான் சொல்றேன். அப்ப அதுலயே ஒரு கிளியர் நோட் கிடையாது, கிளியர் ஸ்டாண்ட் கிடையாது. அப்புறம் எப்படி நீ வந்து என்ஐசி கேரண்டி பண்ணிச்சுன்ற, இந்த சாஃப்ட்வேர் கிளிச் அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்ற, அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்ற? ஸ்டேட்டும் ஏத்துக்க இல்ல மாட்டேன், இதுல சென்ட்ரல் ஏத்துக்க மாட்டேன்னா அந்த பொண்ணு வாழ்க்கை நீ பாட்டு விளையாடிட்டு போயிடுவேன், இங்க உட்காந்து கூத்தம் சொல்லிட்டு இருப்பியா? இல்ல அது ஒரு பொண்ணு வாழ்க்கைன்னு கிடையாதுங்க. அது நமக்கு இப்போ நார்மலா பார்க்கும்போது ஒரு பொண்ணு அப்படிங்கிற விஷயத்துல தோணும். அதாவது அந்த கேஸ் வந்தப்பவே அந்த கேஸை சுத்தி நிறைய பெண்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வர்றதுக்காக இருந்தாங்க. ஆனா நீங்க வந்து அந்த எஃப்ஐஆர் காப்பி வெளிவிட்டதுக்கு அப்புறம் அந்த இதெல்லாம் அப்படியே சில நியூஸ் சேனல் ஸ்பெசிபிக்கா போட்டாங்க. இன்னும் நிறைய பெண்கள் வந்து இதுல பாதிக்கப்பட்டிருக்கலாமா இந்த மாதிரியான விஷயங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் சேனல் எல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த எஃப்ஐஆர் காப்பி வெளியானதுக்கு அப்புறம் ஒரு அரசாங்கத்தினுடைய ஸ்டாண்டு எந்த லெவல்ல இருக்கு, அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை நாங்க பெரிய அளவுல எடுத்துக்க மாட்டோம், இல்லைன்னா அதுக்கு ஆதரவாக நாங்க நிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசாங்கத்தினுடைய ஸ்டாண்ட் இருக்கும்போது இங்க இருக்கிற பெண்கள் வந்து எப்படி வெளியே வந்து பேச முடியும்? ஏன்னா ஒரு அரசாங்கம் வந்து இப்படி நேர்மறையா இந்த மாதிரியான விஷயங்களை எஃப்ஐஆரை வெளியே விடுறது, அந்த பெண்ணுடைய டீட்டெயிலை வெளியே விடுறது, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணும்போது ஒரு அரசாங்கத்தின் மீது ஒரு பெண்களுக்கு வந்து எப்படி வந்து ஒரு நம்பிக்கை வரும்? அந்த நம்பிக்கையில்லா தன்மையை உருவாக்கும் போது இங்க அது வந்து ஏதோ ஒரு கிராமத்துல ஏதோ ஒரு பெண் பாதிக்கப்படும் போது கூட அந்த பெண் வெளியே வந்து சொல்றதுக்கு பயப்படுவாள்ல. அப்போ அதைத்தான் நீங்க இது பண்றீங்க. இப்போ நமக்கு வேங்கை வயல் பிரச்சனையில கூட பார்க்கலாம். அதாவது கேஸ் கொடுத்தவங்களே கேஸ் போடும்போது இன்னும் ஒருத்தனுக்கு வந்து சாதிய கொடுமைகள் நடக்கும்போது அவன் என்ன பண்ணுவான்? இப்ப நமக்கு கேஸ் கொடுப்போம், அந்த கேஸ் கொடுக்கும்போது என்ன நடக்கும்னா மறுபடியும் இந்த கேஸே நம்ம மேலேயே கேட்டுவாங்க. ஏன்னா வந்து இங்க இடைநிலை சாதிகளோ அதிகாரத்துல இருக்கிறாங்க, அவங்க வந்து நமக்கு எதிராகவே இதே மாதிரி திருப்பி விடுவாங்கங்கிற ஒரு பயம் வரும்ல. அப்போ அந்த பயத்தை அவங்க கிளியரா விதைக்கிறாங்க. நாங்க வந்து ஓபிசி பாலிடிக்ஸ் தான் பண்றோம் அப்படிங்கிறத கிளியரா விதைக்கிறாங்க. பெண்களுக்கு எதிரான அரசியல் தான் நாங்க பண்றோங்கிறத அவங்களுடைய தெளிவான இதுல விளக்குறாங்க. நமக்கு வந்து ஒரு பெண் தான் அப்படிங்கிறத பார்க்க முடியாது. தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா பெண்களுடைய அந்த நம்பிக்கையும் வந்து கேள்விக்குறியில தான் இருக்கு. ஏன்னா என்னுடைய நிலைமையும் இப்படிதான் ஆகும், என்னுடைய பேரையும் வெளியே விடுவாங்க, என்னுடைய எஃப்ஐஆரையும் கசிய விடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாத இதுலதான் இங்க இருக்கிற பெண்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. அதே மாதிரி சார் இன்னைக்கு இந்த ஆன்லைன்ல எப்படி சொல்லுவாங்கன்னா உமன்ஸ் வந்துட்டு கம்ப்ளைண்ட் நிறைய வருதுல்ல இந்த மாதிரி அபியூஸ். இந்த எந்த உமன்ஸ் ஆச்சும் ஸ்டேட்ல இருக்கிற உமன்ஸ் அகேன்ஸ்டான க்ரூவல்டிஸ் பத்தி பேசிப்பாங்களான்னு பாருங்களேன். அந்த மாதிரி டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட் எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதாவது ஒரு ஒரு அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள இப்படி நடக்குது. அப்புறம் சில குழந்தைகள், ரொம்ப சின்ன குழந்தைகள் நடக்குது. எதையுமே பேசியிருக்க மாதிரி தெரியல. அதாவது வந்துட்டு வென் யூ ஆர் ஸ்டாண்டிங் அகெயின்ஸ்ட் உமன் அபியூஸ்னா, அதுக்குள்ள எல்லாமே விழும். அதுக்குள்ள நீ ஆன்லைன் அபியூஸ் இருக்கு, பிசிக்கல் அபியூஸ் இருக்கு, செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் இருக்கு, எல்லாமே விழும். அப்ப நீ வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து காமனா போட்டு, இன்னைக்கு வந்துட்டு இது எல்லாமே நடக்குது. இது எல்லாமே நடக்குதுன்னு பேசணும். நீ என்ன பண்ண ட்ரை பண்றாங்கன்னா, அதாவது வந்துட்டு அவனுங்க காப்பாத்துற மாரி, அதாவது அறிவாலயத்துல இருக்க கொத்தடிமைகள் வந்து ஆபத் பாந்தவன் மாரி ஸ்பேஸ் போட்டு, அதாவது வந்துட்டு இன்னைக்கு இருக்க மிகப்பெரிய எதிரி யாருன்னா,
ஆன்லைன்ல இருக்க டிவிகே மெம்பர்ஸ் அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி இவங்கள்ட்ட இருந்து காப்பாத்தி நீங்க பண்ணதெல்லாம் உங்களோட ஆட்சிக்கு கீழே ஸ்டேட்ல நடக்கிறதெல்லாம் கண் திறந்து பார்க்க முடியலடா. அவ்வளவு கொடூரமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஏய் அரக்கோண விஷயத்துல எவ்வளவு கேவலமா பண்ணாங்க சச்சின். அந்த இல்ல பொண்ணோட ப்ரோ, வீடியோவை இங்க லீக் பண்ணி நம்மளோட டாமினேஷன் லெவல் வந்து அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. டிஎம்கேலன்னா மேபி எத்தனை ஐடிஸ் இருப்பானுங்க, ஒரு 200 300 இருப்பானுங்களா. ஸோ நம்மளோட ஸ்ட்ரென்த் அதிகம். ஸோ நம்மளோட டாமினன்ட் லெவல் வந்து அவங்களால தாக்கு பிடிக்க முடியாம சூர்யா ஃபேன்ஸ் கிட்ட, ரஜினி ஃபேன்ஸ் கிட்ட எல்லாம் போயிட்டு கெஞ்சி அவனுங்களுக்கு வந்து என்ன பண்றாரு, சப்போர்ட்டு கூப்பிட்டு வாங்கயா எங்களால தனியா அடிக்க முடியல, நீங்களும் கூட சேர்ந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்னா சேர்ந்து, ஏட்டர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து, வன்மவாதிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு ஸ்பேஸ் போட்டு ஒரு நரேட்டிவ் செட் பண்றானுங்க. அவ்வளவுதான். ஐயோ, அந்த நரேட்டிவையாவது ஒழுங்கா பண்ணுங்கன்னு தான் சொல்றோம். நம்ம இங்க பிரச்சனையே என்னன்னா, அதுலயும் ஃபெயிலு. அவனுக்கு மேபிக்கும் வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது, ஃபேன்ஸுக்கும் வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது, கட்சிக்காரனுக்கும் வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. என்னதான் பண்ற நீ அப்ப இங்க உட்காந்துக்கிட்டு இத்தனால? இதுதானே எங்களுக்கு பிரச்சனையே. திமுக காரன் எதை வச்சு நீ அரசியல் பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு மொத்தத்துல எனக்கு என்ன ஒண்ணு தெரியுதுன்னா, ஐடியாலஜி தவிர எனக்கு வேற ஒண்ணுமே தெரியாதுன்னு தான் தோணுது. ஐடியாலஜியும் தெரியாது. நீ வேற. ஏய் ஐடியாலஜி கேட்டவன் ஒருத்தன் என்ன ஆனா தெரியுமா, அன்னைக்கு ஓடனவன்டா டேய், இன்னும் ஒரே வரலடா. நிமிஷம். இந்த ஸ்பேஸ் தான் பெஸ்ட்னு நினைக்கிறேன் பிரேக் அவுட் பண்றதுக்கு. அதாவது கொத்தடிமையை உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இடபிள்யூஎஸ் ஆதரிச்சு ஸ்பேஸ் ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்க. என்கிட்ட அதுக்கான ரெக்கார்டிங் இருக்கு. அந்த ரெக்கார்டிங்க என்னைக்கும் யாருன்னு பார்த்தா இங்க இருக்க மிகப்பெரிய கொள்கை குன்று. நீங்க வந்துட்டு நேம் பண்ணீங்கன்னா ஒரு 5 பேர்த்த நேம் பண்ணீங்கன்னா அந்த ஸ்பீக்கர் வந்துரும் அதுல. அவன் ரெக்கார்டிங்கே இருக்கு. அதை என்னைக்கா ஒரு நாள் டைம் லைன்ல போடுறேன். எடுத்து எல்லாரும் யூஸ் பண்ணிக்கோங்க. இடபிள்யூஎஸ் அதாவது வந்துட்டு பெரியார்ல இருந்து அம்பேத்கர்ல இருந்து போராடினதே அதாவது வந்து ரிசர்வேஷன் ஷுட் பி காஸ்ட் பேஸ்ட் அண்ட் இட் ஷுட் பி பேஸ்ட் ஆன் தி எக்கனாமிக்கல் இதுன்றது தான். ஆனா இடபிள்யூஎஸ்க்கு ஆதரவாகவும் காஸ்ட் பேஸ்ட் ரிசர்வேஷன் இருக்கக்கூடாதுன்ற மாதிரியும் ஸ்பேஸ்ல பேசினதுக்கான ரெக்கார்டிங் இருக்கு. அதை உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. எவனும் அதை தடுத்த மாதிரியும் தெரியல நமக்கு. இதுதான் கொள்கை, இதுதான் ஆர்டிபி. நீங்க கொள்கை தெரிஞ்சவங்கன்னு சொன்னீங்கல்ல, இதுதான் கொள்கை. போச்சு, இருந்த ஒண்ணும் போச்சா? அப்புறம் என்னதான் பண்ணிக்கிட்டு ஒரு இருக்கீங்க மசரும் உட்காந்து? தெரியாது. ஜெயிச்சிருவாங்கன்றது தெரியும், இல்ல ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்கன்றது தெரியும். இதை அன்னைக்கு தவிர்த்து ஒரு மசரும் 50 தெரியாது. தமிழ்நாட்டுல 50 நான் படத்தை பைத்தியக்காரா 69 சொன்னேன். உனக்கு 9th ஷெட்யூல் என்ன தெரியுமாடா? டேய் 9th ஷெட்யூல் போட்டு வாங்கி கொடுத்ததே ஜெயலலிதா தானே. அன்னைக்கு போனவன் அவனும் காணும். டேய் இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துல டாபிக்ல பேஸா பேசினா அதை ஏன் ஓடுற? ஃபர்ஸ்ட் பேசு. இங்க மேல வந்தீங்கன்னா பேசு, ட்ரை பண்ணு, உனக்கு டிபேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணு. ஏன் அதை ஓடுற? எனக்கு கால் வருது, எனக்கு நெட்வொர்க் இஷ்யூ. இன்னி கூட பாரு பருந்துரு டாபிக் பத்தி ஒருத்தன் மறந்துட்டேன்டா ப்ரோ, ஆஹ் வந்து 20 நிமிஷம் ஆச்சு, நான் பேசுறானா சொல்ல வந்த பாயிண்ட் மறந்துட்டேன் மறந்துட்டேன்டா. ஓடுறேன்டா. டேய் யாரா நீ? எதை தாண்டா அப்ப நீ பேசுவ? உனக்கு என்னதான் தெரியும்? கொள்கை தெரியும்னு அன்னைக்கு ஒண்ணு இல்ல. டேய் பெரியார் போன 4 ஊரை சொல்றான்னு தெரியல. பெரியாருக்கு எப்படா பெரியார்னு வச்சாங்க? அவருக்கு ஒரு பேர் இருந்தது, அதுக்கப்புறம் தான் பெரியாரா மாத்துறாங்க. அது எப்படான்னு கேட்டான், அதுவும் தெரியல. இவன் 16 வயசுல இருந்து உட்காந்து நான் பெரியாருக்கு படிச்சுட்டு இருந்தேன்றான். ஐயோ தெரியல. இருப்பாங்க ப்ரோ, எங்கிட்டாவது ஒரு மூலையில இருப்பாங்க. இந்த இன்னைக்கு என்ன நம்ம ப்ரோ பேசுற சொல்றது? கேரக்டர்லாம் இருக்காங்க நம்ம தெரியுமா? இனிமேல் என்ன சொல்றது? ஒன்னும் சொல்றது இல்ல. அதாவது இனிமே இவனுக்கு இந்த டிவிக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ்னா திரும்பி சொல்றேன், ஐயா உங்களுக்கு தெரியலையா, வா சொல்லி தரோம், புரிஞ்சுட்டு பேசு, தெளிவா இருந்து பேசு. உனக்கும் ஒன்றும் தெரியல, அடுத்தவங்களையும் போட்டு குழப்புற, ஒன்றும் பேசாம இரு. ஏன்னா இல்லாட்டினா அந்த கட்சிக்காரன் இவனை பிடிச்சி எதையாவது பண்ணி விடுங்க. இல்லாட்டினா இவனால போட்டு உங்களுக்கு தான் பாதிப்பு. இல்ல போட்டு உமன் சேஃப்டி டே உமன் சேஃப்டி கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்கடா. அதுக்கு தாண்டா ஸ்டேட் இருக்கு, அதுக்கு தான் லா அண்ட் ஆர்டர் இருக்கு, அதுக்கு தான் ஜுடிஷியரி இருக்கு. போட்டு ஸ்பேஸ்ல ஐயோ அதை ஹோஸ்ட் பண்றவன் இவங்க ஐடிக்குள்ள போய் பார்த்தா பொம்பளைங்கள்ட்ட கேட்குற கேள்வி எல்லாம் நம்மளால கண் கொண்டு பார்க்க முடியல. டேய் கொஞ்சம் அதை delete பண்ணிட்டாவது ஸ்பேஸை ஹோஸ்ட் பண்ணி தொலைமோ தேவி. நீ பண்றதெல்லாம் அதுவும் பண்ண தெரியாது. எல்லாம் பட்ட வத்திரமா அங்க உட்காந்து அவங்க மாதிரி நம்ம ஸ்பேஸ் போட்டா 72 மணி நேரம் ஹோஸ்ட் பண்ணணும் போல. அவ்வளவு இருக்கு வண்டவாளம் போட்டு எல்லாத்தையும் போட்டு கேவலமா பேசி வச்சு அல்ல அங்க பேசுற லேடிஸ் எல்லாம் ஒரு 2 days டிஎம்கேக்கு அகேன்ஸ்டா ஒரு அஜெண்டா ரன் பண்ணுங்க சோஷியல் மீடியால. உங்களுக்கு என்ன ரிசீவ் ஆகுதுன்னு பாருங்க. பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் வேணா நம்ம வந்துட்டு தொடர்ந்து பேசலாம். அதேதான். ரொம்ப இவங்க எல்லாம் இவனே அட்ரஸ் இவனுக்கே ஒன்றும் தெரியாது. என்ன கட்சி ப்ரோ இப்போதைக்கு நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கிறது என்னன்னா, ஒன்று இவனுக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸை சொல்லிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட அவனுக்கு அந்த புரிதல் இல்லை. அதனால தயவு செய்து நீ பேசாத என்ன. அடுத்து ரெண்டாவது என்னன்னா, நம்ம ரஞ்சித் ராய் பண்ணி இப்போ சங்கியா நிக்கிறான். அவன் தான் நீ வெரிஃபை பண்ணணும். நான் திமுக காரன், தெரியல. திமுக காரன், அவன் திமுக காரன் விசிகான்னு சொல்லி
திமுக காரன் அவனை போட்டு அடிச்சானுங்க. அது என்ன கணக்குன்னே தெரியல. ஏய் ஏன் அவன் இங்க விசிக காரனா இருந்தானே, திமுக காரனா இருந்தானே, எல்லாம் ஒரே கூட்டணியில இருக்கீங்க. கிட்டத்தட்ட ஐடியாலஜிக்கல் பேசிஸ்ல பார்த்தாலுமே டிஎம்கேயும் விசிகையும் ரொம்ப ரிசம்பிளன்ஸ் இருக்கு. அதாவது அவன் ஏன் விசிகான்னு சொல்லி அடிச்சாங்கன்னா, அதுலயுமே ஜாதிய பாகுபாடு தான் டிபி. அப்ப விசிகானா அவன் வந்துட்டு அதேதான். ஒரு ஜாதியை ரெப்ரசென்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு தான் அந்த சஃபீக்ன்ற டிஎம்கே காரன் போட்டு அவன் அடிச்சது. எங்க அதெல்லாம் பேச சொல்லு நாறிடும். அவன் அவன் வந்துட்டு தெளிவா அவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனைகள் எல்லாம் பிஹைண்ட் த ஸ்கிரீன்ஸ் அவங்க வந்து சால்வ் பண்ணிக்கிட்டு கடையை ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்க. அது என்னைக்கா ஒரு நாள் பெருசா வெடிக்கும், இல்ல நம்மளே வெடிக்க வைக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல இங்க ஒருத்தர் ஆனா வந்துட்டு அவன் திமுக காரன் இல்ல விசிக காரன், இன்னொருத்தர் அவன் திமுக காரன். டேய் 2 பேர்ல யாராவது ஒருத்தனை அவனை தத்து எடுத்துக்கோங்கடா. அவனை அனாதையா எங்கேயோ கிடக்குறான். நீங்க யாராவது ஒருத்தர் முடிவு பண்ணுங்க, குலுக்கல் சீட்டாவது போட்டு இல்ல ப்ரோ, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. இப்போதைக்கு எவிடென்ட்டா இருக்கிறது ஏன்னா திமுக காரன் பொதுவா, அதாவது நம்ம சிட்டுக்கு என்னாச்சுன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். அவர் என்ன ஆளுன்னு தெரிஞ்சாவே இவங்க கடிப்பாங்க. ஏன்னா இவனுக்கு ஏன்னா சிட்டுக்கும் இப்போ நம்ம அவங்க பேசிக்கிட்டு இருக்க ஆளும் ஒரே ஆட்கள் தான். ஏன்னா இப்போ ரஞ்சித் ராயப்பனுக்கு என்ன என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறான்? ஏன்னா மற்றவங்களெல்லாம் கடிக்க தெரிஞ்ச உனக்கு இன்னைக்கு நீ பேசுற ஆட்கள் இந்த மாதிரி ஆட்களோடய போய் நீ திரும்பி செய்யறேன்னா அப்போ இன்டென்ஷன் நீ ஷாக்கிங்கா உங்களுக்கு ஒண்ணு சொல்லணும்னா, அந்த பிளாக் பேந்தர்லாம் இருக்கான்ல, ஒரு 6, 7 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். இது அவனை தான் ப்ரோ இல்ல நாங்க அதான் ரஞ்சித்ன்னுட்டு இருக்கோம். அதைத்தான் சொல்றேன். 7 மாசம் இருக்கும். இது ஏன் ஆட்சி? நீ பேசவே கூடாது பாக்குறியா? நீ பேசவே உன்னை இனிமே நீ பேசவே மாட்ட பாக்குறீங்க. இப்படியே சொன்னான் பிளாட்டன்டா. எங்க ஆட்சியில நீ எப்படி பேசுவ நீ அப்படின்னு தான் கேட்டான். கேட்டா அதை எப்படி பேச விடாம தடுப்பான்னா கையில மியூட் பட்டன் இருக்கான். அதுதான் வேற ஒண்ணும் இல்ல. கொத்த தக்காளி. ஏய் அவனை வேற நான் level ரொம்ப சொல்லிட்டியா? என்னடா காமெடி பண்ணுறான். ஏய் நேத்து ஒருத்தன் வந்தான், சச்சின் இந்த காமெடி கேளு, பரந்தூருக்கு ஏர்போர்ட் வரும் அப்படின்னா, ஏய் நீ மச்சா கட்டுறா செங்கலை முதல்ல வைங்கடா அப்படின்னு. நான் முதல்ல ப்ராஜெக்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா நான் ஏன்னு கேட்டேன். அது தெரியல. நான் சொன்னேன், டேய் நாங்க ஏர்போர்ட் கட்டினா நீ ஏறாதடா. டேய் Airport எங்கடா தான். கட்டுற எங்கடா கட்டுற. சூப்பரா இருக்கு இதெல்லாம். இல்ல நான் என்ன கேட்கிறேன், ஆக்சுவலி வந்துட்டு இது வந்துட்டு நெறைய பேர் ரிப்போர்ட் குடுத்துட்டானுங்க. சரி கட்டி தொலையுறானுங்கன்னு வச்சுக்க. எல்லாத்தையும் மீறி ஆல்ரெடி சிட்டி வந்துட்டு நவம்பர், டிசம்பர்ல ஃப்ளட் ஆயிட்டு இருக்கு. சரி அத காப்பாத்த முடிஞ்சுச்சா உன்னால? அதுக்கும் நீ வந்துட்டு டிராக்டர்ல டீசல ஃபில் பண்ணிக்கிட்டு, இங்கிட்டும் அங்கிட்டும் ஓடிக்கிட்டு இருக்க, பம்ப தூக்கிட்டு. அதையும் உன்னால பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்சு இவனுங்க கட்டுனாங்கன்னு வச்சுக்கயேன், இதுவரைக்கும் பார்க்காத ஹிஸ்டரியிலேயே இல்லாதபடி வந்துட்டு சென்னை வந்துட்டு ஃப்ளட்ஸ் போட்டு தாக்குன்னு தாக்க போகுது. இப்போ வர இந்த டிசம்பர்ல பிரச்சனை இருக்காதுன்னு நெனைக்கிறேன். போன தடவ சால்வ் பண்ணிட்டானுங்க. பட் இன்னமுமே இவங்களுக்கு வந்துட்டு அந்த 4000 5000 கோடி வந்துட்டு அந்த ட்ரைனேஜ்லாம் என்னவா பண்ணானுங்க? இன்னமும் வந்து நான் போன டைம் இருக்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் டிராக்டர்ல பம்ப ஃபிட் பண்ணி பம்ப் அங்கங்க வச்சு புடிச்சிட்டு நிரப்பிக்கிட்டு திருச்சி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வந்துட்டு மேனுவலா நடக்கக்கூடாது உதவி. அதெல்லாம் அதுவாவே தண்ணி ஓடணும். ஓடி போய் வந்துட்டு கால்வால போயி அது கடலுக்கு போயிரணும். அதுக்கு தான் உனக்கு 5000 கோடி சொலையா அள்ளி குடுத்தானுங்க. நீ வந்துட்டு டிராக்டர்ல டீசல போட்டுக்கிட்டு, பம்ப மாட்டிக்கிட்டு, தண்ணிய உறிஞ்சி கொண்டு போய் வெளிய விடுறதுக்கு எதுக்கு உனக்கு 5000 கோடிங்க? இல்ல, அவங்க அமைச்சர்களுக்கே அது வந்து தெளிவு இல்லாம இருக்கு. 5000 கோடியில ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா 70% வேலைகள் முடிஞ்சிச்சு. மேயர் என்ன சொல்றாங்கன்னா எனக்கு 50% வேலைகள் முடிஞ்சிச்சு. ஒரு ஆள் என்ன சொல்றா 99% வேலைகள் முடிஞ்சாச்சு. பாக்கி வேலைகள்லாம் இன்னும் கொஞ்சம் தான். அடுத்த மழைக்கெல்லாம் நாங்க எல்லாமே தண்ணியே இருக்காது சென்னையில, ஒரு சொட்டு தண்ணி கூட. இல்ல அவங்க இவனுங்க பேசுறதே பிளான் அவ்வளவு என்ன பால்வாடிய தெரியுமா? முரண் இருக்கு. இல்ல அசோக் பில்லர்ல தண்ணியை உறிஞ்சிட்டு கிரீன் பார்க் ஹோட்டல் வாசல்ல விட்டுக்கிட்டு இருப்பானுங்க திருப்பி. அதுதான் இல்ல சந்துக்குள்ள இருக்க தண்ணி எடுத்துட்டு 4000 கோடி இல்ல 4000 கோடி செலவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு மழை அலாட் வந்ததும் என்ன சொல்றாங்கன்னா அங்க இருந்து ஒரு 75 போட்டு, ஒரு 150 பம்பு செட்டு, எல்லாம் எந்த இடத்துல எல்லாம் தண்ணி வருமோ அந்த இடத்துல எல்லாம் கொண்டு வந்து ஸ்டாண்ட போட்டு வாடகைக்கு எடுத்து வச்சிருக்காங்க. அப்புறம் இல்ல எதுக்கு 4000 கோடி இவனுங்க எங்க செலவு ஏரியால பண்ணீங்க? என்ன தம்மாங்க பண்ணாங்க, சந்து உள்ள இருக்க தண்ணி எடுத்துட்டு போயிட்டு மெயின் ரோட்ல விட்டானுங்க, சின்ன மெயின் ரோட்ல. டேய் நான் கடைக்கு போனா இது போல தண்ணி நிக்குது. டேய் இதுக்கு நான் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறேடா, என்னையா நீ பெருமாள்ல இருந்து நிக்கிறேன். இல்ல மாம்பழம்ல இந்த கீழே இந்த போற பிரிட்ஜ் தாண்டி மேல வந்தோன்னா ஒரு இடத்துல வந்து தண்ணி தேங்கி இருக்கு. பெரிய குளம் மாதிரி ஆயிடுச்சு. இவனுங்க பொக்லினை விட்டு தண்ணியை ஃபுல்லா எடுத்து லாரியில ஊத்திட்டு இருக்கானுங்க. அது லாரியில இருந்து சரிஞ்சு மறுபடியும் கீழே வருது. அது வேற. செல்லூர் ராஜுக்கும் இவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் அவ்வளவுதான். டேய் அதாவது செல்லூர் ராஜு படிக்காத கேடர் இது மினிஸ்டர் ஓகேவா? இவனுங்க நம்ம இந்த கரண்ட் பில் இன்க்ரீஸ் ஆனதுக்கு ஒண்ணு சொன்னானுங்களே, கரண்ட் பில் அதெல்லாம் இன்க்ரீஸ் ஆனதுனால ஓசோன் லேயர் ஓட்ட சின்னதா ஆகும்னானுங்கடா. டேய் அதை மட்டும் என் வாழ்க்கையிலே மறக்க மாட்டேன்டா. செமையான இது எப்படா எங்களால மட்டும் முடியுது? அப்பா
ஏன் அதுக்கு ஒரு கரண்ட் பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தான் சச்சினு. இப்போ நாங்கள் கரண்ட் பில் இன்க்ரீஸ் பண்ணாலும் ஏசி அதிகமாக போட மாட்டாங்க, ஃப்ரிட்ஜ் அதிகமாக போட மாட்டாங்க, சிஎஃப்சிஸ் வந்து கம்மியாக ரிலீஸ் ஆகும், அதனால கரண்ட் பில் ஓசோன் லேயர். அதிகமாக்குனா இல்ல, கரண்டே புடுங்கிடுவேன். நீ கரண்டே புடுங்கிட்டா எப்படி ஓடும் அப்படின்னு தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதாவது வந்துட்டு அந்த 2006 to 2011 பீரியட்ல வந்துட்டு ஓசோன் லேயர்ல வந்துட்டு ஓட்டை கம்மியா இருந்துச்சுன்னு யாராவது ஆய்வறிக்கை கொடுத்தாங்கன்னா அதுக்கு ரீசன் வந்துட்டு எங்களுக்கு தெரியும் யாருன்னு. அந்த பெருமையும் எங்கள்கிட்ட தான் இருக்கு, பாத்துக்கங்க. ஐயோ, இந்த லட்சணத்துல பரந்தூருக்கும் ஆய்வறிக்கை கொடுத்துருப்பாங்க. நீங்க ஆய்வறிக்கைய அது சிவில் ஏவியேஷன்ல இருந்து சொல்லியிருக்கானுங்க கிட்டத்தட்ட 50-60 வாட்டர் பாடிஸ்ன்னு. அந்த 50-60 வாட்டர் பாடிஸையும் மூடினானுங்கன்னா அதுல போற தண்ணியும் சிட்டிக்கு தான் திருப்பி விடுவானுங்க. மொத்தத்துல எல்லாம் பெரிய டிசாஸ்டர் அமையும். அது இது வரைக்கும் சச்சின் பார்க்காத திருப்பி அளவு விடுறது இல்ல சச்சின், அந்த வாட்டர் பாடிஸ் ஃபுல்லாகி நமக்கு தான் வந்து தண்ணி ரிட்டர்ன் சென்னையோட ஏதாவது கிராஸ் ஆகுது பீச்சுக்கு. அதான் சொல்றேன். அப்ப அதுக்கு அதை மூடிட்டா, அதை மண்ணை போட்டு மூடிட்டா, அதாவது இப்ப வர்றது வந்து உபரி நீர், இப்ப நமக்கு வந்துகிட்டு இருக்குது உபரி நீர். இதை நீங்க மண்ணை போட்டு மூட்டினா மொத்த நீரும் இங்கதான் வரும். அதான் சொல்றேன். இதுல உபரிக்கும் வந்துட்டு மொத்தத்துக்கும் இல்ல வித்தியாசம் தெரியாத இதுல குரூப். ரொம்ப அறிவாளியா கேட்பானுங்க. ஸோ வந்துட்டு அப்ப நீங்க தான் வந்துட்டு எங்களுக்கு மாற்று இடத்த சஜஸ்ட் பண்ணணும். டேய், அதுக்கு தாண்டா ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு. ஃபீசிபிலிட்டி ஸ்டடி பண்றதுக்கு தாண்டா கோடியா உங்களுக்கு கொட்டி கொடுக்குறானுங்க. எங்கள்கிட்ட ஆட்சியை கொடு, இல்ல எங்கள்கிட்ட ஃபண்டை கொடு, நாங்க உட்காந்து ஃபீசிபிலிட்டி ஸ்டடி பண்றோம். நான் ஏன் ஃபீசிபிலிட்டி ஸ்டடி பண்ணணும்? என்கிட்ட வந்துட்டு என்ன ரிசோர்சஸ் இருக்கு? காசு கொடுத்துருக்கியா, இல்ல ஆட்சியை கொடுத்துருக்கீங்களா, என்ன கொடுத்துருக்கீங்க? இந்த இடம் சரியில்லைன்னு சொல்றோம், மாற்று இடம் நீ தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு எங்களுக்கு எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. வேணா அந்த மாமாண்டூரை தாண்டினா வேணா மாமாண்டூர்ல போடு. எப்படி பார்த்தாலும் ஃபிளைட்ல வரவன் காரை வச்சு பந்தூர்ல இருந்து பன்னூர் 10 கிலோமீட்டர் தானே ஃபுல்லாவே. ஆமா, பட் பன்னூர்லயுமே என்னமோ சொல்றானுங்களே, அங்க பன்னூர்லயுமே வாட்டர் அப்பாவோட பாடிஸ் ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு. இல்லையே, ஃபார்ம் ஹவுஸ் எங்க இருக்கோ அங்கதான் போட முடியும். வேறையா சரி, தூக்கி வாங்கி நம்மள அவதூறு. நான் அப்பான்னு தான் சொன்னேன், பேரை சொல்லியே. நான் கேட்டா எத்தனையோ அப்பா இருக்காங்க, எங்க அப்பா எத்தனையோ போலி ஃபார்ம் ஹவுஸ் அப்பாக்கள் இருக்கு. நாட்டுல வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லிட வேண்டியதுதான். சரிதான். அப்பா இந்த திமுக காரன் கையை வைக்கிறது எதுவுமே விளங்காதுன்றதுக்கு இது ஒரு காரணம். நான் கண் கூட நான் பார்த்தேன். கவின் அன்னைக்கு எல்லாம் இது வாங்கினேன் கவின், ஸ்கிரீன்ஷாட்லாம் நீ ஸ்பேஸ் எல்லாம் போடுறேன். சேவ் பண்ணி வச்சிருக்கேன், எல்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். டாக்குமெண்ட் பண்ணி ரெடியா இருக்கு. ஆக்சுவலா இப்போ நாங்க கொஞ்சம் வேற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கோம்டா. கேடர்ஸ் பேசினதெல்லாம் பெருசா பத்தாது, மினிஸ்டர்ஸ் பேசினதெல்லாம் இருக்குல்ல, எல்லாமே மினிஸ்டர்ஸ் cadresல இருந்து நம்ம ministers ல இருந்து சீனியருக்கு அந்த தாத்தா, அப்புறம் அவங்க பையன் பேரன், அதெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் நம்ம வச்சிருவோம். ரிலே பண்ணுவோம். ஓகே, இல்லடா, இது என்ன அந்த ஸ்பேஸ்ல கவின், அந்த ஸ்பேஸ்ல போனா நீங்க விவசாயிகளை கூட்டிட்டு தலைமைச் செயலகம் போனா, நாங்க இங்க யாரெல்லாம் அபியூஸ் பண்ணப்பட்டாங்களோ அவங்கள கூட்டிட்டு பிரஸ் மீட் கொடுக்க போகணும். தயவு செஞ்சு கொடுக்க சொல்றா, எனக்கு ஸ்ரீலங்கால இருந்து வர புரியலடா. சொல்லு, ஸ்ரீலங்கால இருந்து வர சொல்லு. இல்ல, எனக்கு புரியல. அதாவது வந்து இவரு ஸ்டேட் கவர்மெண்ட்ட ஒரு பார்ட்டி லீடர் வந்து ஒரு மக்களுக்கு எதிராக இது பண்ணா, நீ உன் பர்சனல் இஷ்யூ, நீ போய் இவங்களை கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு யார் தடுக்கிறானே யார் தெரியலடா. தடுக்கிறா? அதை அவன் சொல்றான், அவன் ராக்கெட்டு, நீ கொடுங்க, உங்களோட டீட்டெயில்ஸ் தான் வெளியே வராது, தைரியமா கொடுங்க. அப்ப ஆல்ரெடி வெளியே விட்டுருக்கீங்க, அது வந்துட்டு இந்த வாட்டி நடக்காது அப்படின்னு வந்து தைரியப்படுத்துற அதானே. என்ன பிரஸ் மீட் கொடுக்க போறீங்க? நான் பேசும்போது கீழே உட்காந்து ஸ்மைலி போட்டாங்க. அதைத்தான் யார் சொல்றாங்க 1 மணி நேரம் எனக்கு ஸ்மைலி போட்டாங்கன்னு. அப்பா, ஸ்மைலி போட்டாங்கன்னா அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, இல்ல அதுக்கு பின்னாடி ஸ்மைலின்னு என்ன ஆப்ஷன் நடந்துச்சு. இருக்கனால போடுறான். அப்ப அதை ஏன் வச்சிருக்கான்னு மஸ்க் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லு. ஆமா, டிபில ரஜினிகாந்த்ரா இந்த மாதிரி எங்களை abuse அவ்வளவுதான்டா. பண்ணீங்கன்னா, டிபில ரஜினி கேளு. இருந்தாவே அங்க நம்ம ஆர்கியூவே பண்ணக்கூடாது. அவன் கேளு சொல்றது, டிபில ரஜினிகாந்த் இந்த மாதிரி அபியூஸ் பண்ணீங்கன்னா நான் ஓட்டு போட மாட்டேன். ஓகே, உன்னோட பர்சனல் டேக் அது. நீ வந்துட்டு உன்னை அபியூஸ் பண்ணது வந்துட்டு ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் நான் வந்துட்டு திரும்ப வந்து பழி வாங்க போறேன். அதை நீ உட்காந்து கொத்தடிமைய ஸ்பேஸ்ல பேசுறதுக்கான ரீசன் என்னன்னா, அப்போ உன் ஓட்டு வந்து சங்கிக்கா இல்ல இந்த கொத்தடிமைக்கா, யாருக்கோ ஒருத்தவனுக்கு தான் நீ வந்துட்டு மறைமுகமா சொம்பு தூக்கிட்டு இருக்க. சச்சின் bro, அதை நீ வந்துட்டு ஓரணியில் திமுக. அததான் இப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் அதான் சொல்றேன், ஏய் இவனுக்கு வந்து சச்சின், இது மட்டும் சொல்லிடுறேன். ஓரணியில் திமுகடா, அதை எவன் மார்க் பண்ணி ஓரணிய வந்து வேற மாதிரி மாத்தி போட்டிருக்கான்டா. புரியுது எனக்கு நீ சொல்றது.
ஓரணி ஓரணியில் சேர்க்கைன்னு சொல்லி அந்த ஸ்டிக்கர் ஒட்டுறாங்கடா டோர் மேல, ஆமா. ஓகேவா? அத இவனுங்க மாத்தி வேற மாரி பண்ணிட்டானுங்க. இல்ல இப்ப நடக்குதுல்ல கவினு. இந்த ஆன்லைன் கிராஸ் கொலாபரேஷன் ஆமா, பிட்வீன் ஆமா. ஃபேண்டம்ஸ் அண்ட் கொத்தடிமைஸ். அதுக்கெல்லாம் மாஸ்டர் மைண்ட் யாரு தெரியுமா? நம்ம இந்த படம் பார்த்திருக்கியா? நானும் ரவுடிதான்ல வந்துட்டு பாலாஜி ஆர்ஜே பாலாஜி பார்த்தோனே ரவுடின்னு கண்டுபிடிச்சிருவானோன்னு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்கல்ல வேன்ல. அந்த மாரி சபா அவன் தான் வந்துட்டு இந்த கிராஸ் கொலாபரேஷன் போய் பிச்சை எடுக்கிறது. வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் நீங்க அவன் என்ட்ட வந்து மொத நாள் அவன் உட்காந்துட்டான்டா அந்த அதான் ஸ்பேஸ்ல. உங்களுக்கு பிரச்சனைனா நீங்க என்ட்ட சொல்லுங்க. நான் பார்த்துக்கிறேன். நீங்க வாங்க வந்து பேசுங்கன்னு போய் எல்லார் கால்லயும் விழுகிறது போய். விழுந்து விழுந்து கூட்டிட்டு வந்து ஏன்டா இதுக்கு தான் போய் உன்னைய இன்டர்வியூலாம் பண்ணி உன்னைய அந்த பொசிஷன்ல போட்டாங்களாடா? எவ்வளவோ நல்ல விஷயங்கள் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அத எடுத்து ஆன்லைன்ல போட்டா ஒரு 10, 15 ஆர்டி தேரும். போய் விஜய்க்கு எதிரா திரட்டுறேன்னு அஜித் ஃபேன்ஸ், ரஜினி ஃபேன்ஸ், சங்கி இது எல்லாத்தையும் திரட்டுறது. திரட்டிட்டு வந்து பார்த்தா ஒரு சர்க்கஸ ரன் பண்றாங்க டெய்லி. காப்பாத்துங்க, காப்பாத்துங்கன்னு. லா அண்ட் ஆர்டர் இருக்கு, போலீஸ் இருக்கு, ஆன்லைன்ல சைபர் கம்ப்ளைண்ட் இருக்கு. டியூஇ இந்த 3 எழுத்து தான்டா டியூ. அங்க டிஇடபிள்யூன்னு போட்டுட்டு டியூ டு சம் ஒர்க்ஸ் ஐ வில் பி ஆஃப்லைன்ட்டு போயிட்டான். மான்ஸ்டர் இந்த சைடுல ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க. அதை கேட்டு பாருங்களேன். அவங்க பேசுறது இப்படிதான் பேசணும். சச்சின் ப்ரோ ம். எதனா பேசினா கீழே ஸ்மைலி போட்டா இது என்னது ஏன் அது ஏன் அப்படி போடுறோம்னா பழக்கமாயி இல்ல போச்சு. இல்ல நம்ம சச்சின் ப்ரோ சிரிச்சுக்கிட்டே அப்படி இல்ல இது பண்ணதான் கேளுங்களா. இப்ப என்ன சொன்னாங்க, காமெடினா பாவம் ஒரு பையன் மாட்டிக்கினா. இப்ப அவங்க அவ்வளவு சீரியஸா பேசுறாங்க, நீ எப்படி அங்க போய் சிரிக்கலாம்? டேய் வாய் விட்டடா அதுல சிரிக்க முடியும். அவனுக்கு சிம்பிள் சிரிப்பு தத்துக்கான வந்திருக்கும், சிரிக்கிறதுக்கு. சிரிச்சிருப்பான். ஐயோ அந்த எமோஜியோட பர்பஸே அதுதான். இல்ல என்ன நீ எவ்வளவு அறிவா இருந்தா அங்க சிரிச்சிருப்ப. அப்ப அவங்க கேட்கதான்டா சொல்லுவாங்க உன்ன. உனக்கு கொஞ்சமா அறிவுக்குதான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேக்குறாங்க. சரி நான் ஒண்ணு கேக்குறேன். சிரிச்சது அவன் தானே, நீ எதுக்கு அவங்க அம்மா தங்கச்சியில எடுத்து பேசுறீங்க? அது எப்பறம் பொம்பளை பேசும்போது நீ சிரிக்கிற? உனக்கு வெக்கமா இல்லையாடா இது அவங்க வேறயா? கேக்குறாங்க. இந்த உரிமை கூட இல்லையா நாட்டுல? அது எப்படி இவங்க லேடீஸ் பேசும்போது மட்டும் முடிய புடிச்சு இழுக்கலாம், சட்டசபையில அடிக்கலாம், ட்ரெஸ்ஸ புடிச்சு இழுக்கலாம். அப்புறம் இந்த என்னன்னா உரிமை பாவம் அவனை ரவுண்ட் கட்டி, டேய் நீ ஓவரா பேசுன, நான் இங்க பாரு நாங்க வேற மாதிரி ஆடுன்னு சொல்லிட்டு ரஞ்சித் ராய் போறான். அப்படின்னா பள்ளி ரவுடியா. அவன் தான் அழுதுகிட்டு இருந்தான். என்னைய திட்டி விட்டாங்க அப்படின்னு ஆன்லைன்ல. ஆமா ஆமா அவர் வந்து பெரிய பால் டயல் ரவுடி தான் அவரு. ஆஹா சச்சினு, ஐயோ பயமா இவனுங்க இருக்கே. இல்ல பேரை இவனுங்க வந்து கேட்கறப்ப பயமா இருக்கே. இல்ல இவனுங்க வந்து இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஆன்லைன்ல இப்படி ஒரு டீமை பார்த்தது இல்லடா இவனுங்க. என்ன ஆமா. பண்றதுன்னு தெரியாம என்ன சொல்றது மூக்கால அழுகுறானுங்க. முந்தா நேத்து ஒண்ணு நடந்துச்சு சச்சின்னு. காலைல ஏந்திச்சு பார்த்தா எனக்கு தெரியுது. இந்த டிஎம்கே ஐடிவி குரூப்ல இருந்து என்ன கண்டுபிடிச்சு ரிமூவ் பண்ணதா மெசேஜ் போடுறாங்க. ஆனா பார்த்தா நான் உள்ளேயே இருக்கேன். பார்த்தா வேற எவனையும் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு ஃபயர் விட்டு விளையாடிக்கிட்டு இருக்கானுங்க. சொந்த கட்சிக்காரனையே ரிமூவ் பண்ணிட்டு இவனுங்க எவ்வளவு கேவலமா இருக்கானுங்க பாரேன். இது வேறயா? ஐயோ! இவங்க பண்றது ஃபுல்லா ஆன்லைன் பிளாக்மெயிலிங். பேசுறத ஆமா. ரெக்கார்ட் பண்ணி டிஎன் போலீஸ டேக் பண்ணி நீ வந்து பேசுனா ப்ரோ அந்த பிரச்சனைக்கும் கட்சிக்கும் சம்பந்தமே இல்லையா? திமுக காரனுக்கு இதுல என்ன வேலை? இல்ல ஒழுங்கா அதான் டிபி. ஹேண்டில் பண்ண தெரியலையா? இல்ல நான் உங்களுக்கு சொல்றேன்ல. என்ன மேட்டர்னா, அதாவது வந்து மொத்த ஆன்லைன் வேர்ல்டையும் விஜய் அகைன்ஸ்ட் தெம் அப்படின்ற மாரி திருப்புறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க. நான் என்ன சொல்றேன், ப்ரோ இதெல்லாம் அது பிராக்டிகலி இல்ல பாசிபிளா ப்ரோ? அதான் சொல்றேன். நான் சிம்பிளா சொல்றேன். அதுக்கு நீ எடுத்த இஷ்யூஸ் வந்து வுமன்க்கு அகைன்ஸ்ட் அபியூஸ். வுமன்க்கு அகைன்ஸ்ட் அபியூஸ் வந்துட்டு டிஎம்கே தான் பிஎஸ்பி வாங்கியிருக்காங்க. அதுல நீ தான் வந்துட்டு பிஎஸ்சி வாங்கி நீங்க தான் அவங்கள இன்னமுமே நீ வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேல்ல. உன்ன கேர்ள்ஸ திட்டிட்டாங்க. நீங்க கேர்ள்ஸ மாஃப் பண்றதுலருந்து, அபியூஸ் பண்றதுலருந்து, ஸ்லட் ஷேம் பண்றதுலருந்து, ஒரு பொண்ணு பவுடர் அடிச்சான்னா, அத கூட நீ வந்துட்டு அவங்கள வந்து நீ ஏன் பவுடர் அடிக்கிறேன்னு அதையே ஒரு ஆணாதிக்கமா பார்க்கக்கூடிய நீ வந்துட்டு, நீ எப்படிப்பா இன்னொரு பொண்ணுக்கு வந்துட்டு நீதி நியாயமும் வாங்கி தருவ? டிஎம்கேக்கு இல்ல அகைன்ஸ்டா அத சச்சின், சொல்லு. பவுடர் மட்டும் இல்ல, கையில பொட்டாங்கச்சில டீயோட போடுவானுங்க போஸ்ட். இல்ல நான் தான் சொல்றேன். டிஎம்கேக்கு அகைன்ஸ்டா பேசுற லேடீஸ் இந்த பிளாட்ஃபார்ம்ல என்ன அண்டர்கோ பண்றாங்கன்றத ஒரு எஸ்ஐடி டீமே இல்ல ப்ரோ, அமைக்கலாம். அதுக்கு ஒரு நீ எஸ்ஐடி டீமே அவ்வளவுதான் நீ அமைக்கலாம். சொல்ல தேவையில்லையே. சச்சின், நீ 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 அந்த அளவுக்கு யோசிக்கிறதுக்கு இங்க வேலையே இல்லை. நீ சொல்ற விஷயம் ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள். இதெல்லாம் கவர்மெண்ட் மானிட்டர் பண்ணி என்ன பெரிய இனிஷியேட்டிவ் எடுத்து டிரைவ் பண்ண வேண்டியது. சும்மா இங்க அதாவது இந்த மாதிரி இஷ்யூவெல்லாம் எடுத்து நம்ம கன்சாலிடேட் பண்ணி நம்ம ஒரு இதை ஃபார்ம் பண்ணிடலாம்னு நினைச்சானா அது ஒரு தற்கொலைனால மட்டும்தான் முடியும். ஏன்னா டெஃபினட்டா சீரியஸா சொல்றேன் ப்ரோ. நீ எவ்வளவு பெரிய ஃபேன் பேஸ் வச்சிருந்தாலும் சரி,
என்ன அவனால எல்லாம் இவ்வளவு பேரை யாரும் கன்சாலிடேட் பேசலையா பண்ணவே இல்ல முடியாது. பேசுறது கேட்கலையா? இல்ல உங்களுக்கு கேட்கல ப்ரோ, ஆர்டிபி நீங்க கீழே போயிட்டு வாங்க. ஆர்டிபி உங்களுக்கு கேட்கல, பேசுறோம். உங்களுக்கு கேட்கல. ஏன்னா ஒரு தற்கொலைனால மட்டும்தான் இப்ப என்ன முடியும். கேக்குது? அதுவும் இல்ல தற்கொலை யாருமே அப்படின்னா பேசல. இல்ல பேசுறாங்க, பேசுறாங்க. இல்ல ஆர்டிபி இதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. இதுல உங்களுக்கு மாற்று கருத்து தான், ஓகேவா? நான் சொல்றேன். எல்லாராலையும் அவனால அட்டாக் பண்ண முடியாது, ஓகேவா? அவனால இருங்க, எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் மெயின் ஸ்பீக்கர்ஸை கண்ட்ரோல் பண்ணலாம். அதாவது எப்படின்னா, இங்க மெயின்ஸா இருக்கிற ஒரு 4-5 ஐடியா டார்கெட் பண்ணிட்டானுங்கன்னா இட் வில் ஸ்ப்ரெட். அது அவன் இல்ல, எல்லாருக்குமே தெரியும். இது 30 வருஷம் இல்ல 50 வருஷம் அரசியல் பண்ற விஷயங்கள். மெயினா எவன் இருந்து ஃப்ரண்ட் லைன்ல பண்றானோ அவனை அட்டாக் பண்ணிட்டா மொத்த பேரும் அடங்கிடுவான்னு அவனுக்கு நல்லா தெரியும். ஸோ இப்போ அந்த சோர்சஸ் தான் அவனுக்கு கேதர் பண்ண ட்ரை பண்றான். எப்படியாவது மெயின் ஐடிஸ்ல இருந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்றதுதான் ரேவந்தை டார்கெட் பண்ணது. ரேவந்தை பர்டிகுலரா 1 வீக்கே அவனுங்க டார்கெட் பண்ணி அவனை சும்மாவே இல்லாம அவனை ஏதாவது விதத்துல நோட்டிட்டு இருக்க ரீசன் இதுதான். அவன் அபிஷியலி விங்ல இருக்கான். ஸோ அவனை எப்படியாவது ப்ரோவோக் பண்ணி எப்படியாவது கொண்டு வந்து நிறுத்தணுன்றது தான் அவனோட டார்கெட். இது சிம்பிள் ஃபார்மேட் தான். மெயின் ஐடியா ஒரு 4 ஐடியா பிடிச்சி போடணும், இவ்வளவுதான் அவனுக்கு மேட்ரு. எனக்கு இப்போ தெரிஞ்ச இதுக்கு அதுவுமே அது எக்ஸாம்பிள் இன்னொரு நிக்காது ப்ரோ. விஷயம் கூட சொல்லலாம். அதாவது இப்போ ஒரு காலேஜ்ல ஃபங்க்ஷன், முதல்வர் ஃபங்க்ஷன் நடந்துச்சு, அது பாத்தீங்களா? அதுல வந்து என்ன நடக்கும்னா, 2 பசங்க வந்து அந்த விஜயோடைய கொடியையும் அந்த போட்டோவையும் காட்டுவாங்க. அதுக்காக அந்த பசங்களை கொண்டு போய், அதாவது கேஸே போடாம சுத்த வச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்கள வந்து கொண்டு போய் அவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து வெளியே வச்சு சுத்திட்டு ஒரு 24 மணி நேரம் கழிச்சு தான் விட்டாங்க. ஏன்னா இளைஞர்கள் இந்த மாதிரி அரசியல் படக்கூடாது அப்படிங்கறத அவங்க தெளிவா இருக்கிறாங்க. இளைஞர் அரசியல் படும்போது அவங்களுக்கு அது ஏதோ ஆபத்து இருக்குன்னு அவங்க நம்புறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கேள்வி கேட்பாங்க, நம்ம கட்சியோட கட்டமைப்பை உடைப்பாங்க அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க இளைஞர்கள். ஆனா ஒரு சமுதாயத்தில் இளைஞர்கள் அரசியல் படுத்தவில்லை என்றால் அந்த சமுதாயம் வந்து வீணாக தான் போகும். அதைத்தான் இவங்க கடைசி காலம் இந்த மன்னராட்சிங்கிறத எதிர்த்து கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறத அவங்க நம்புறாங்க. சோ அதனால்தான் இங்க இளைஞர்களை வந்து தட்டி வைக்கிறதும் போலீஸை வச்சு மிரட்டி வைக்கிறதும் இந்த மாதிரியான காரணங்கள்லாம் அதுக்குதான். நீங்க எதுக்கு எங்க பசங்களுக்கு போயிட்டீங்க? ஐஆர்எஸ்கே அதான் பண்ணானுங்க. வீட்டுக்கு என்கொயரின்ற பேர்ல மிரட்டிட்டு இருக்காங்க. அங்க உட்காந்துக்கிட்டு வந்து என்கொயரி பண்ற கரெக்டா பேர்ல எடுத்து விட்ட பாயிண்ட், கரெக்டான பாயிண்ட். அவரே போய் இவங்க டார்கெட் பண்றாங்கன்னா இப்போ இவனுங்க எவ்வளவு பெரிய அகாதுவா இருப்பாங்க. இல்ல இப்போ இந்த ஸ்பேஸ்ல அரௌண்ட் 400 பீப்புள் பக்கம் இருக்கும். என்ன சொல்றேன்னா, இப்போ எல்லாம் இப்போ நான் வந்து போஸ்டிங் இருக்கவன் இல்லாதவன் எல்லாருமே கம்மிங் அண்டர் த சேம் ரூஃப். டிவிக்கேண்ட ரூஃப் தான். விஜய் டிபி வச்சிருந்தாலே அது வந்து டிவிக்கேண்ட ரூஃப் கீழே தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த ஏஐ மார்க் பண்ணி ஷேர் பண்ணுறது, அப்புறம் அது பேர் என்ன, அப்யூஸ் பண்ணுறது, இதை வந்து எந்த அளவுக்கு தவிர்க்க முடியும், எஸ்பெஷலி உமன் கிட்ட வந்து எந்த அளவுக்கு அதை தவிர்க்க முடியுமோ தவிர்த்துருங்க. பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் நமக்கு நல்லது. ஏன்னா இப்போ அவனுங்க கிட்ட பவர் இருக்குது, என்ன வேணால் பண்ணலாம். அவனுங்க நம்ம இப்போ எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் பல்ல கடிச்சிட்டு இருந்து தான் ஆகணும். இல்லைன்னா இல்லை, இவனுங்க உடனே வந்து ஜெயிச்சுட்டே இருப்பானுங்க, அந்த கதையெல்லாம் கிடையாது. இவனுங்களுக்கு பவர் இருக்க வரைக்கும் தான் அந்த இது. அதனால அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம மான்ஸ்டர் சொன்ன மாதிரி இந்த ஒரு 4-5 ஐடிஸை டார்கெட் பண்ணிகிட்டே இருக்கானுங்க. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இல்ல என்ன கவனமா ஹைலைட்னா, இருப்பேன். இப்போ அவங்களோட இருக்கு டீம், கவினை. இப்போ நம்ம ஒரே சிங்கிள் டீம் டிவிக்கே அவ்வளோதான். அந்த சப்போர்ட்டிங் டீம்லேயே முடிச்சிருவோம். நம்மளோட நம்பர்ஸும் ரொம்ப அதிகம். அது வந்து ஒரு இதில் நம்மளால மெயின்டைனே பண்ண முடியாது. ஆனால் அவனுங்க அப்படி இல்லை. அந்த பக்கம் ஒரு 60 டிஎம்கே ஐடி, அப்புறம் அங்கேருந்து ஒருத்தன் மீடியேட்டராக நடுவில் போய் ரஜினி ஃபேன்ஸை கூட்டுறது, அஜித் ஃபேன்ஸை கூட்டுறது, இதே வேலை தான். ஸோ அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்மள அக்ரவேட் பண்ணும். கண்டிப்பா இத்தனை பேர் தேவையில்லாம நம்ம பண்ணாதவங்க, ஐ மீன் தேவையில்லாம ரொம்ப பண்றானுங்களே நம்மள அக்ரவேட் பண்ணும். பட் அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணா தான் உண்டு. இல்ல இல்ல சோஃபார் அவங்களுக்கு நீ அதுதான் சொல்ற வேணும். பாயிண்ட் எல்லாம் கரெக்ட் ஏன்னா தான். ஒரே நமக்கு நிமிஷம் ஒரே வந்து ஒரே நிமிஷம் ப்ரோ. யோ இல்ல அஜய் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். இல்ல கவினை, நீ சொல்ற பாயிண்ட் எல்லாம் 100க்கு 100 கரெக்ட். அந்த கேட்டகரியில் நம்ம இருக்கணும், அந்த மாதிரி தானே இருக்கணும்னு சொல்றது இட்ஸ் 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 கம்ப்ளீட்லி அக்ரியபிள். பட் என்ன ஒரே ஒரு மேட்டர்னு நினச்சிக்குவேன், இங்கே பாரு, நம்ம இங்கே பேசுகிற விஷயங்கள் என்ன எதுவுமே நம்ம சைடில் இருந்து தெர் வாசன்ட் எனி திங் ஃபால்ட்டட். நீ அக்ரிவேட் பண்ணு, நீ சுத்து, நீ யாரனாலும் தேடு, நீ எவ்வளோக்கு எவ்வளோ, ஏன்னா தனிப்பட்ட தாக்குதல் இன்டீட் வில் கீப் ஃப்ளோயிங். அதெல்லாம் நீ கண்ட்ரோலே பண்ண முடியாது. அவன் டார்கெட் பண்ணுறத நீ மார்ஃபே பண்ணாமல் ஒன்றுமே போடலைனாலும் அவன் டார்கெட் பண்ணுறத டார்கெட் பண்ணிகிட்டே தான் இருப்பான். ஏன்னா இதில் எங்கே ஒரு பிரச்சனை வருதுன்னு நினச்சிக்குவேன், நம்ம எதுவுமே ரிட்டாலியேட் பண்ணாமல் பேசாமல் அப்படியே உட்காந்துருந்தனாலும் இங்கே வேலைக்கு ஆகாது. ஏன்னா ஸோ நம்ம எடுத்து பேச வேண்டிய விஷயங்கள் தொடர்ந்து எடுத்து பேசணும், சொல்ல வேண்டிய கருத்துக்களை திரும்பி எடுத்து சொல்லணும்.
அப்போஸ் பண்ண வேண்டிய மேட்டர்ஸை கன்சிஸ்டண்ட்டாக வாய்ஸ் ரேஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அவ்வளோதான். இது இது இவன் இந்த பாயிண்ட் ஒன்று எடுத்திருக்கான்னு தெரியுமா? இப்போ நம்ம கன்சாலிடேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இதெல்லாம் நிற்கவே நிற்காதுங்க. நான் எழுதி தரேன், அதான் டைல்யூட் டிபி ஆகிடும். கன்சாலிடேட் பண்ண ஐடிஸ் இந்த ஷி வாஸ் த ஒன் மேல ஷேர் பண்ணியிருக்கேன்ல லாஸ்ட் ட்வீட். அவங்க தான் சொன்னாங்க அவங்க வந்துட்டு நிறையா ஹராஸ்மெண்ட் ஆன்லைன் ஹராஸ்மெண்ட் அண்டர்கான் பண்ணியிருக்காங்கன்னு. அவங்களோட ட்வீட் எல்லாம் பார்த்தா கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா இருக்கு. அதுக்கு ஆப்போசிட்டா இங்கே பேசுகிறவனும் உத்தமம் இல்லை, அதை தீர்த்து வைக்கன்னு சொல்கிறவனும் உத்தமம் இல்லை. நீங்கள் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்றது தான் இங்கே வந்து ஏதோ ஒன்று எடுத்து ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினச்சி கடைசியில் காமெடி பீஸாக போயிட்டாங்க. என்ன இதே தான் அவங்க டிவி கேட்க ட்ரை பண்ணாங்க, இமேஜை பிரேக் பண்ண முடியல. விஜயனாக்கு ட்ரை பண்ணாங்க, ஒரு ஆணியை கூட பிடுங்க முடியல. நிர்வாகிக்கு ட்ரை பண்ணாங்க, ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ கடைசி அங்கே தவழ்ந்து விஜய் ஃபேன்ஸ் கிட்ட வந்து நிற்கிறாங்க. ஸோ இட்ஸ் இன்டீட் டவுன்ஃபால் ஃபார் தம். இல்ல எப்படி தெரியுமா இருக்கு? வேல்முருகன் ஐடியா வேல்முருகன் மாதிரி இருக்கு. வேல்முருகன் இப்படிதான் ஃபர்ஸ்ட் டே வந்து தளபதி, ஓகேவா, செகண்ட் டே வந்து தோழர்கள், 3வது நாள் வந்து ஆன்லைன் அபியூசஸ் தான். இப்படிதான் இல்ல வந்தான் கடைசி. நாலாவது நாள் பேரண்ட்ஸே சொல்லிட்டான். பேரண்ட்ஸ் நீங்களே என்னை இப்படி எதிர்த்துட்டீங்க. இல்ல எப்படி இப்போ அப்படிதான் மேல இருக்கான். போட்ட they have to feel போஸ்ட்லயே ashamed bro. trying to மண்டல கொட்டுவாங்க ஏன்டா? இல்ல ஆர்டிபி மேல போட்ட போஸ்ட்ல பாருங்க, ஆல்ரெடி பேசுனதுதான். நம்மாவே வந்து இன்னொரு கேர்ளை வந்து சேம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு உட்காந்து. ஆனா வந்து பேசுறது ஃபுல்லா பெண்ணியமா. பெரியாரிசம் பேசுற டிஎம்கே காரன் தானே அதுக்கு எகென்ஸ்டாவும் பேசுறான். இதுல என்ன வித்தியாசம்? இல்ல உங்களுக்கு அதையும் மீறி அக்ரவேட் ஆகி ஏதாவது ஒன்று ரிட்டாலியேட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா தாத்தா எதுனா கதை புக்கு நிறைய இருக்கு. டெய்லி ஒரு பேஜ் போடுங்க போதும். டைட்டிலோட போடுங்க, ஹேஷ்டாக் டைட்டில்னு போட்டுட்டு ரிட்டன் பை தாத்தா அவர் பேரை போட்டு நீங்க போட்டு விடுங்க. இதெல்லாம் யாரும் அப்பனா எதுவும் கேட்கவே முடியாது. 18+ போடணுமே அப்பனா. அப்பயும் உனக்கு ஆமா கேஸ் போடுவாங்க. நீ எப்படி வந்துட்டு புக்கை வந்து ஆன்லைன்ல போடுங்க. ஆமா ஆன்லைன்ல ஏன் நீ 18+ இந்த படிச்சிட்டு இருக்கான்னு. இன்ஸ்டால ஒரு பேஜ் இருக்கும்லடா, டிவிக்கு சப்போர்ட்டா வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தார்ல, அவர் ஆமா ஆமா டிஎம்ல ஆமா போய் கொலை மிரட்டல் விட்டுருக்கானுங்கடா. இவனுங்க இன்னும் 90s தாண்டலடா. அருவாள் எடுத்துன்னு போய் மிரட்டினா அடங்கிடுவானுங்க. இதெல்லாம் இன்னும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. நீங்க டிவிக்கு சப்போர்ட் பண்ணா அதோட வீடியோ மட்டும் போடணும். அதை விட்டு சும்மா டிஎம்கே ட்ரூல் பண்றத வச்சுக்கிட்டேன்னா இல்ல அந்த மேல அந்த ட்வீட் யாரோ போட்டிருந்தாங்க சச்சின், நான் பார்த்தேன். ட்ரூலா? ஆமா ட்ரோல் இல்ல ட்ரூல். கொத்தடிமை ஆமா கொத்தடிமை டியூக்கு வந்துட்டு நிறைய இருக்குதான். டிஇடபிள்யூ எதுவுமே தெரியாது போடா. ஐயோ ஐயோ 5 எழுத்து கூட்டி கூட படிக்க டே தெரியாத அளவுக்கு தான் டிஃபமேஷனுக்கு அசிங்கப்படுத்துவான். டெஃபனிஷன் போட்டான்டா. ஆமா அது நான் நடந்து உன் ஒரு மேல வருஷம் டெஃபனிஷன் கேஸ் போடுவேன். ஆயிருக்கும்ல அது நடந்து. அந்த ஆமா மாதிரியும் ஆமா இல்ல ஆனா அவனும் என்னென்னமோ பண்ணி பாக்குறான், கடைசியில தோத்துதான் போறான்டா. தோத்துக்கிட்டே இருக்கேடா. நீ தெரியல இதுல மேட்டர் என்னன்னா கபிலன் அம்புட்டும் கபிலனெல்லாம் தூக்கிட்டு போய் ஸ்பேஸ் ஓட்டுறானுங்க. அவன் சங்கி மனப்பான்மையில போட்டு அந்த ஏத்தி இருக்கான். டிஎம்கே டாப் லெவல் லீடர்ஸா இருக்கட்டும், டிஎம்கேவா இருக்கட்டும். அதாவது ரஜினிக்கு அகேன்ஸ்டா டிஎம்கேன்னு ஒரு டைம் இருந்துச்சு. அதாவது அவர் ஒரு சர்க்கஸ் காட்டினாப்புல ராகவேந்திரா மண்டபத்துல. இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு வெஜ் தான் போட முடிஞ்சது, சாரி நான்வெஜ் போடுற மண்டபம் இல்லைன்னு. அப்போ வந்துட்டு கபிலன்லாம் டிஎம்கே அகேன்ஸ்டா பேசிட்டு இருந்தோமா, அதுலலாம் என்னென்னமோ பேசி வச்சிருக்கான். அவனெல்லாம் தூக்கிட்டு போய் இப்ப அதுதான் சரி, ராஜீவ் காந்திக்கே மாணவர் அணி செயலாளர் பதவி கொடுத்து அழகு பாக்குறாங்கன்னா அப்ப கபிலன்லாம் ஏமாத்தான். அது என்னமோ உண்மை. அதானே ராஜீவ் முக்கா காந்தி மாறி எல்லாம் நிக்கிறான். என்னென்ன சொல்லியிருக்கான். சிஎம்னா என் வீட்டு கக்கூசை வந்து கிளீன் அவன்லாம் பண்ணலையா அப்படி சக்கரை இப்படி. சக்கரை அவன் நாற்காலி அவன் பேசாத வார்த்தையே கிடையாது. அவ்வளவு அசிங்கமா பேசிட்டு இருக்கான்டா அவன். புரியுதா சச்சினு? இவனுக்கு இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் தன்மானம் இதெல்லாம் எதுவுமே இல்ல. அதெல்லாம் எவனாவது கிடையவே வந்தா கிடையாது. நமக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கா நான் அவ்வளவுதான். நான் என்ன ஒன்னே கவினே, மட்டும் இங்க பேரு கோபாலபுரம் கொள்ளக்காடுன்னு சொன்ன செந்தில் பாலாஜி தான் தேகாய் சொன்னார் அவரு, தெரியும்ல? இல்ல என்ன எங்கிட்டு மாஸ்டர், போயிட்ட? இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆக்சுவலா நான் பெருசா இதை வந்து டைம்லைன்லயும் இன்டராக்ட் பண்ணதுல ஆன்லைன்லயும் பேசல. இந்த வைஷ்ணவி இருக்குல்ல, அது ரொம்ப ஒரு கியூரியஸ் கேஸ். நீ என்ன ட்ரை பண்ணியிருக்காங்கன்னா, இது ஒன்றும் பெருசா டிஃபைன் பண்ணி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். ஒண்ணு, இந்த பொண்ணை வந்து நம்ம கட்சியில வந்து பதவி கொடுக்கல, கட்சிக்கு வந்துட்டு ரொம்ப இணக்கமா இல்ல, இந்த பொண்ணை எங்கேயும் சேர்த்துக்க மாட்றானுங்க, எங்கேயும் வந்துட்டு கோயம்புத்தூர்ல நடக்கிற நிகழ்ச்சியில கூப்பிட மாட்றானுங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துச்சு. அப்புறம் வந்து இங்கேருந்து விலகி அங்க போய் சேர்ந்துருச்சு. ஒரு பொண்ணு தைரியமா இங்க பதவி குடுக்கலன்றதுக்காண்டி அங்க போய் டிட்ச் பண்ணி அவளை இறங்கிட்டான்னா, எதிர்ல இருக்கிறவன் சும்மா இருப்பான். நீ சொல்லு எந்த மனநிலையில இருந்தாலும் ஆப்போசிட்ல அத டீல் பண்றவன், நீ வந்து இந்த வேலை பார்க்கும்போது எதிர்ல இருக்கிறவன் மட்டும் எப்படி வெள்ள கொடி தூக்குவான்?
நீ பண்றதுன்றது அது ஒரு மிகப்பெரிய மோசமான விஷயம். எக்ஸாக்ட்லி. நீ பண்றதுன்றதுக்கான டிகிரியே வேற. நீ வந்துட்டு அட் த மொமெண்ட் ரூலிங் பார்ட்டி கட்சியில இருக்க ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பார்ட்டிஸ் ரைட் நவ் இன் தமிழ்நாடு டிவிகேல இருந்து அங்க போயிட்டு இங்க பேசுனது அப்படியே ஆப்போசிட்ல பேசுறேன்னா அதுக்கான டிகிரியே வேற. பட் அவ்வளவும் நீ பண்ணிருவ. எல்லாமே உன் ஃபேமுக்காண்டியும் இதுக்காண்டியும். ஆனா ஆப்போசிட்ல இருக்கவன் மட்டும் எல்லாத்தையும் பார்த்துட்டு வெள்ளைக்கொடி தூக்கிட்டு நிப்பானா. எப்படி? ஸோ நீ வந்து எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு போயிருவ. டிவிகேல கிடைச்ச கிளவுட் என்ஜாய் பண்ணுவ. டிஎம்கேல கிடைச்ச பதவி என்ஜாய் பண்ணுவ. நேரடியா போய் உதயநிதி ஸ்டாலின் உன்னால பார்க்க முடியும். அவர்ட்ட புத்தகம் கொடுக்க முடியும். எல்லாத்தையும் நீ அது எல்லாத்தையும் என்ஜாய் பண்றேன்னா, அதுக்கு எப்படி வந்துட்டு ஆப்போசிட் ரியாக்ஷன் இல்லாம இதெல்லாம் உன்னை என்ஜாய் பண்ண விடுவானா? இன்னொன்னு சச்சினு, அந்த முந்தா நேத்து போட்ட குரூப்ல வைஷ்ணவி ஜாயின் பண்ணான். ஜாயின் ஆமா, பண்ணிட்டு அந்த பொண்ணு பார்த்தேன். ஜாயின் பண்ணி ஆமா. அந்த பொண்ணே சொல்லுது ஓப்பனா. என்னோட செக்ரட்டரி தான் ஜாயின் பண்ண சொன்னாரு. நான் அர்ஜென்ட்டா ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ நான் நாளைக்கு இன்னொரு நாள் பேசுறேன் ஓ! அப்படின்ட்டு வைஷ்ணவிய தூக்கிட்டு வந்திருக்கானே. இல்ல செக்யூரிட்டி யாருக்குமே செக்யூரிட்டி தெரியாத ஜாயின் ஒரு விஷயம் என்னன்னா, சென்னையில போய் 2 நாள் தங்கி இருந்து, நம்ம கட்சி ஆஃபீஸ்ல போய் பொதுச் செயலாளர மீட் பண்ணி அண்ணன பார்க்கணும் அப்படின்ட்டு ஏதோ ரெக்கமெண்டேஷன் எடுத்துட்டு போனதெல்லாம் கேள்விப்பட்டேன். ஆனா அவங்க சென்னை போய் தங்கியிருந்ததெல்லாம் உண்மைதான். மீட் பண்ணவே ஒரு பெர்மிஷன் கூட குடுக்கல. இந்த கட்சிக்காக 32 வருஷமா கிரவுண்ட்ல இறங்கி அவ்வளோ பேர் வேலை செஞ்சிருக்காங்க. சும்மா நான் ஃபேனுன்ட்டு போயினாலும் பதவி குடுத்துருவாங்களா? இப்ப நானும் தான் ஃபேனு போனோனே எனக்கு பதவி குடுத்துருவாங்களா? என்ன லாஜிக் இதெல்லாம்? இல்லடா அந்த கோயம்புத்தூர்ல நடந்த ஒன்றும் இல்லை இதுல கபில. தானடா உள்ள விடல. அது பேர் என்ன சம்திங் அதுவும் சச்சினு, இப்ப நாம வாக்குச்சாவடி கால்ல முகவர்கள். பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். அது போய் 2 நாள் தங்கி இருந்துச்சு. ஆனா மீட் பண்ண வாய்ப்பு கூட குடுக்கலன்னு நான் சொன்னேனே. ம். இல்ல ஏன் குடுக்கணும்னு இல்லை கேட்கிறேன். அதான் ஏன் கபில, குடுக்கணும்? ப்ராப்ளமே இல்ல நீ வந்து இல்லையா? இல்ல நீ வந்து பெரிய ஆளு. எங்க அம்மா டிஎம்கேல இருக்காங்க. நீ டிவில இருக்காங்கன்னா, உன்னை உடனே எலிவேட் பண்ணி உன்னை என்ன கோயம்புத்தூர் மாவட்ட செயலாளர் ஆக்கணுமா? இல்ல எனக்கு புரியல. நீ எதுக்கு வந்த? நீ கிளவுட் என்ஜாய் பண்ண வந்த. ஆன்லைன்ல வீடியோஸ் போஸ்ட் பண்ண. யூ என்ஜாய்டு ஆல் த இன்டராக்ஷன்ஸ் எல்லாம் பண்ண. அது ஒரு லெவலுக்கு மேல உன்னைய மதிக்கல. அவங்க வந்துட்டு உன்னைய வந்துட்டு பெருசா இவளே தன்னை வந்துட்டு பொசிஷன் பண்ணிக்கிட்டா. டிவிகேன்னு எங்கேயாவது யாராவது ரெகக்னைஸ் பண்ணாங்களா? கரெக்ட். அந்த மாவட்ட செயலாளரா இருக்கட்டும், இல்ல நம்ம பொதுச் செயலாளர், இல்ல நம்ம தலைவர் யாராவது ரெகக்னைஸ் பண்ணாங்களா? தன்னைத்தானே பொசிஷன் பண்ணிக்கிட்டா டிவிகேன்னு ஆன்லைன்லயும், சோஷியல் மீடியாலயும், இன்ஸ்டாகிராம்லயும். அதை தொடர்ந்து வந்துட்டு ஒரு இடத்துல மதிக்கலைன்னோன்னே, அப்ப வந்து நான் இதை டிச் பண்ணிட்டு நான் டிஎம்கே ஆனா ஹைலைட் என்னன்னா, இன்ஸ்டாகிராம் வரலாறுலயே ஓவர் 2 டேஸ் நைட்ல வந்து 100K ஃபாலோயர்ஸ்லாம் இறங்குனது இவளோட ஐடியில தான் இருக்கும். ஆமா. இவ்வளோத்தையும் பண்ணிட்டு, நான் வந்து ஸ்காட் ஃப்ரீயா வந்துட்டு நான் என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னா எப்படி விடுவான் இல்ல சொல்லு? சச்சினே, ஈஸிலி ட்ரேசபிள். யாருக்குமே, அதாவது ஒரு மாவட்ட செயலாளர்களுக்கே கிடைக்காத மீடியா அட்டென்ஷன் நான் விஜய் ஃபேனு, டிவிகேக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்றவங்களுக்கு கிடைக்கும் போதே தெரிய கரெக்ட். வேணாம்? இட் வாஸ் பியூர்லி டிஎம்கே ஸ்ட்ராட்டஜி. ஆமா. உள்ள வந்து இத நம்ம வந்து கெடுத்து இன்ஃபில்ட்ரேட் விடணும். இல்ல பண்ணி உள்ள உள்ள வந்து நடக்கிறத ஏதோ பண்ணணும்னு ட்ரை உள்ள நடக்கிறத பண்ணானுங்க. வெளியே தெரியணும். ஆமா. ஆமா. உள்ள நடக்கிறத வெளியே தெரியணும்னு ஆச்சு. உங்க அம்மா சொல்லி பண்ணீங்களோ, இல்ல உங்களோட மாவட்ட செயலாளர், இல்ல கரூர் சிங்கம் அவர் சொல்லி செஞ்சீங்களோ, யார் சொல்லி செஞ்சீங்களோ தெரியாது. அதை கண்டுபிடிச்சு உன்னைய வெளியேத்திட்டாங்க. அப்புறம் நான் அங்க போயிட்டு பெண்களுக்கு டிவிக்குல மரியாதையே இல்ல, மதிப்பு இல்ல, எங்களை அவர் வந்துட்டு பேரு சேர்த்துக்க கொங்கு மாட்டாங்கன்னா, மண்டல தளபதியாம். சரி எந்த மண்டலமோ. ஆனா அவங்க பண்ணது இவ்வளவு பண்ணிட்டு என்னைய வந்துட்டு இவங்க வந்து நேம்ஸ் வச்சு கால் பண்றாங்கன்னா எனக்கு புரியல. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல 10 பேர் இருக்க இடத்துலயே 9 ஒரு பொண்ணு இப்படி போனா 9 பேரே அதை தாண்டா ரியாக்ட் பண்ணுவான். நீ மொத்த தமிழ்நாடு கூட இன்டராக்ட் பண்ணி வச்சிருக்க போது டிவிக்குன்னு சொல்லி நீ ப்ரோ டிஎம்கே இங்க இருக்கும்போது அங்க இருக்கவனுங்க எவ்வளவு இன்டராக்ட் பண்ணிருப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி ஆமா, நிமிஷத்துக்கு பொண்ணு கேட்கவே ரெடியா இருந்தானுங்களே. ஒருத்தன் ட்வீட்டே போட்டான். அதுவும் நான் இருக்கு டிஎம்கே சச்சின் வெட்டி ஒருத்தன் இருக்கு. ரொம்ப டிஎம்கே அபியூசிவா வந்து டிவிக்கே போட்டிருக்கான். அதை வரேன். வச்சிருக்கேன். குத்துறது தான் முக்கியம்லாம் போட்டிருந்தான் போட்டோ கீழே. தப்பா அப்படின்னானுங்கடா. இதான் சொன்னேன்ல. ஜாயின் பண்ண அடுத்த செகண்ட் ஸ்பேஸ் போட்டு அண்ணன் வீடு எங்க இருக்குன்னா பாலத்து கீழனா லெஃப்ட்னா 2 வீடு நேவான். டேய் அடங்க தக்காளி மாமா. இவ்வளவு தூரம் அட்ரஸ் சொல்ற போதே நீ கண்டுபிடிச்சிருக்க வேணா அது டிஎம்கே ஆளுன்னு. ஆமா. ஆனா இது ஆக மொத்தத்துல இந்த ஐடியா, இந்த திட்டங்கள் எல்லாம் சரி. ஆனா ஏதோ பெண்ணுல ஏதோ ஒரு மக்கு பையன் இருக்கான். என்ன, அவனுக்கு ஸ்ட்ராட்டஜியும் பண்ண தெரியல. யாரு ப்ரோ ஒழுங்கான சொன்னீங்க கட்சி பெண்ணுல? யார் ஓ, எல்லாம் மாப்பிள்ள பெண்ணு சார் தான். பெண்ணுனாலே மக்கு தானே. ஓ பெண்ணு. யோ, யோ, நான் பெண் டிஎம்கேல அந்த ஸ்ட்ராட்டஜி ஆர்டிபி நீங்க எழுதுகோலை பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? எழுதுகோள் தான் சொல்லிட்டு இருக்கேன்.
இல்லைங்க. இது இவ்வளோ சீக்கிரமா நடந்துருச்சுன்றது தான் நீங்க வந்து டேக் அவேயா எடுத்துக்கணும். வைஷ்ணவிட்ட இருந்து. டுவர்ட்ஸ் எலக்ஷனா இருக்கட்டும், இவங்கள்ட்டலாம் வந்து இப்போ டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்லைல்ல. அந்த ட்வீட் நம்மளுக்கு எதிரா போடுற ட்வீட் கூடலாம் பெருசா இன்டராக்ட் பண்ணிக்காதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எதுக்கு பண்ணானுங்கன்னா, மேக்ஸிமம் பாதிக்கு பாதி ஜெயிச்சிட்டாங்கன்னு தான் நெனைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு. அந்த இதுல. ஏன்னா நீங்க பிளாக் இன்னும் பண்ணிட்டு மியூட் பண்ணிட்டு போயிட்டே சரி இருங்க ப்ரோ. சச்சின், மேக்ஸிமம் இங்க இருக்க எல்லாருக்கும் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ உறுப்பினர் கார்டு வாங்கிட்டா இப்போ நானுமே டிவிகே உறுப்பினர் தான், ஓகேவா? ஆனா வெறும் ஒரு உறுப்பினருக்கு எப்படி வந்து ஸ்டார்டிங்ல ஃப்ரம் த வெரி ஃபர்ஸ்ட் டே டிவிகேல நான் இருக்கேன்றதுக்காக அப்படி ஒரு மீடியா அட்டென்ஷன் கிடைச்சது? இல்ல அது நீங்க ஆம்பிளிஃபை தான்டா. கவினு. எப்படி ஆம்பிளிஃபை பண்ணானுங்கன்னா, அவனுங்க சைடுல இருந்து ஆம்பிளிஃபை ஆச்சு. அதாவது ஒரு மாப் மென்டாலிட்டி இருக்கு. அது வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎம்கே மேலயும் தப்பு சொல்ல மாட்டேன். ஆன்லைன் யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு ஒரு பொண்ணுன்னா உடனே பலூன் அக்கா, டெய்லர் அக்கா, அந்த அக்கா, இந்த அக்கான்னோனே இந்த பொண்ணும் அந்த க்ளவுட்ட யூஸ் பண்ணி டிவிகே அக்கான்னு நம்ம அதத்தான் அந்த க்ளவுட் குடுத்துட்டோம்னா தலை மேல ஏறிருவாங்க. ஆஹா! நம்மளுக்கு இவ்வளோ பெரிய மீடியா அட்டென்ஷன் கிடைக்குது. நம்ம ட்வீட் போடுவோம். நம்ம இன்ஸ்டா ரீல் போடுவோம். அப்படியே போட்டு, போட்டு எல்லா பக்கமும் சேர்ந்துருச்சுடா. டிஎம்கேவும் ஒரு பக்கம் அந்த பொண்ண வந்து டிவிகேன்னு தூக்கி விட்டான். இந்த நார்மல் ஐடிஸு, Instagram எல்லா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லயும் அப்படியே அந்த பொண்ணுக்கு கிடைச்ச ரீச் வந்து ஆனா அப்படியே அது அப்படி ஒண்ணு இருந்ததே தெரிஞ்சிருக்கு. அப்படி ஒண்ணு இருந்ததே தெரியாம பண்ணியிருந்தோம்னா, இவ்ளோ பெரிய இது நடந்திருக்காது. அது இனிமே அதான் சொல்றேன்ல, அது இவ்ளோ சீக்கிரம் நடந்துருச்சு. ஃபர்ஸ்ட்டே தான் இந்த மாரிலாம் நம்மள காட்டிட்டாங்கல்ல. இனிமே இந்த மாரி பண்ண முடியாதுல்ல. இந்த அஸ்திரத்த இனிமே ஆனா அது யூஸ் பண்ண முடியாதுல்ல. இன்ஃபில்ட்ரேட் பண்ணி உள்ள ரொம்ப டீப்பா இறங்கியிருந்தா தான் நமக்கு பெரிய ஒரு இது மாதிரி அதான் தெரிஞ்சிருக்கும். நம்மளோட இல்ல ஆக்சுவலா நம்ம இந்த வாட்டி 21ஓட இந்த வாட்டி பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆயிட்டானுங்க. வீடியோல என்ன தெரியுமா, இவனுங்க பண்ண ஸ்டண்ட் எல்லாமே எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த மீடியா ஸ்டண்ட்டே, வைஷ்ணவி மீடியா ஸ்டண்ட்டே பார்த்தீங்கன்னா, கரெக்டா பார்த்தீங்கன்னா 3 யூடியூபர்ஸ், அதாவது 3 யூடியூப் சேனல், பெரிய சேனலு, அவனுங்க கம்பெனி அப்ரோச் பண்ணி தான் வைஷ்ணவியை வந்து அப்ரோச் பண்ணி வீடியோ எடுத்தானுங்க. அவனுங்க எடுத்த கொஞ்ச நாள்லயே சோஷியல் மீடியா, இவனுங்க இருக்க எல்லா சோஷியல் மீடியாவுமே அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுச்சு. இன்க்ளூடிங் நான் சொல்றேன், வைஷ்ணவி டிவிக்கேல ஜாயின் ஆகும்போது ஸ்பார்க் மீடியா எடுத்து வைஷ்ணவியை ட்ரோல் பண்ணானுங்க. அவள் இந்த பொண்ணு கண்டென்ட் தெரியல அப்படின்ட்டு. நான் அப்பயே யோசிச்சேன், வைஷ்ணவியை ட்ரோல் பண்றானுங்களா இல்ல யூடியூப் உண்மையாவே ப்ரோட்டஸ் ப்ரொமோட் பண்றானுங்களா நினைச்சிட்டே இருந்தேன். போக போக தான் தெரியுது, டேய் இவனுக்கு வாண்டடா ஏதோ ஒரு விதத்துல ட்ராப் பண்ணி தான் பண்ணிருக்கான்னு. கரெக்டா ஸ்டண்ட் அடிச்சா பாரு. சூப்பர்ரா, செம. இல்ல இதுதான் நீ கேட்டல. நம்ம மாவட்ட கழக செயலாளர்கள்லாம் வந்துட்டு பெருசா கான்டாக்டே இல்ல. எப்படி எந்த லெவல்ல இவ ட்ரெண்டிங்லயே இருந்தான்னா, கழக ஆக்டிவிட்டீஸ்லலாம் ட்ரெண்டிங்ல இருக்க மாட்டா. இன்ஸ்டா ரீல்ஸு அது இது இந்த மாரி தான்டா ட்ரெண்டிங்ல கொண்டு வந்துட்டாங்க. இல்லன்னா நீ பாரேன், பெருசா யாருமே ரெகக்னைஸ் பண்ணலடா. இப்போ ஒரு லேடி வராங்க, மாரத்தான் நடக்குது, இல்ல ஸ்கேட்டிங் காம்படிஷன் கோயம்புத்தூர்ல நடக்குதுன்னா, ஒரு லேடி வராங்க, நம்மளுக்காண்டி ஆன்லைன்ல ட்வீட்ஸ் போடுறாங்கன்னா, அத ரெகக்னைஸ் பண்ணி சால்வ போத்துறது அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்பயும் சொல்றா, பொதுச் செயலாளர் வந்து என்னைய மீட் பண்ணவே இல்லன்னு பார்த்தா, நம்ம ஆனந்த் அவர்கள் தான் வந்துட்டு சால்வையே போத்துறாப்ல வைஷ்ணவிக்கு. இவ்வளவு மாத்தி, அதாவது எவ்வளோ மாத்தி சொல்றான்னா, ஆன்லைன்ல ஒரு விஷயம் எல்லார் கையிலயும் வீடியோவா இருக்கிறதே அவ இல்லன்னு சொல்றான்னா, அப்ப எந்த அளவுக்கு பார்த்துக்கோ. சச்சினே இவ்வளவும் அண்ணா சச்சினே அண்ணா கால் பண்ணான்னா பாரு, அந்த அண்ணா யூனிவர்சிட்டி அதெல்லாம் கேசஸ்ல. அவள அதெல்லாம் போடு எப்பா தக்காளி, ஏய் அதெல்லாம் கோயம்புத்தூர்ல சூப்பர். எப்படி எப்படி எல்லாமா வளர்த்துருக்கீங்க புள்ளைய, என்னாச்சு? அதுல அரெஸ்ட் ஆனாங்கல்ல, கவின் சொல்லுவான் பாரு அந்த மேட்டர. அந்த அரெஸ்ட் மேட்டர சொல்லுங்க. எல்லாரும் எங்க போனாய்ங்க, இந்த பொண்ணு எங்க போச்சுன்னு சொல்லிட்டாங்க. இல்லையாடா? இல்லங்க மான்ஸ்டர். அதுல அரெஸ்ட் பண்ண எல்லாத்தையும் இதுக்கு தான் மண்டபத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. இந்த பொண்ணு மட்டும் டிஎம்கே இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி நடுவுலயே வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுச்சு. ஓ, இல்ல பாதி வழியில வண்டியை நிறுத்தியே கூட்டு போயிட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎம்கே இன்ஃப்ளூயன்ஸ்ல டிவிகேக்குள்ள வர வைக்கப்பட்ட பொண்ணு யோ தான். இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? ஆக்சுவலா அந்த நம்ம நிறைய வெளியே ஐயோ, சொல்ல ஆனா முடியாது. எனக்கெல்லாம் ஒண்ணு தெரியலடா. இல்ல எனக்கெல்லாம் ஒண்ணு தெரியல, சரியா? என்னெல்லாம் வந்து இங்க அபிஷியலா இங்க நான் லோக்கல்ல நான் மிரட்டுறானுங்க, ஓகேவா? மிரட்டுறா மீன்ஸ் எப்படின்னா வான் பண்ணிட்டு போயிட்டான், ஓகேவா? நீ வந்து இத்தனை உன்னையவா? வருஷம் இப்படி. ஆமா, நான் டிஎம்கேல ஒர்க் பண்ணேனே. நான் இது மினிஸ்டருக்கு அந்த பவுன்சர் டீம்ஸ்லாம், நான் பவுன்சர் டீம்லலாம் இருப்பேன். அப்போ வந்து க்ளோஸா ஒர்க் பண்ணும்போது என்ன வந்து அவர் இங்க இருக்க லோக்கல் கேஸ் சொன்னா, டேய் நீ பண்றது சரியில்லை, நீ மட்டும் போயிருந்தா பரவாயில்ல, நீ ஆளுங்களை கூட்டு போய் பண்ணது வந்து சரியில்லை அப்படின்ட்டு விட்டு போனேன். எலெக்ஷன் டைம் பாத்துக்கலான்ட்டு என் ஃப்ரெண்டும் பேசி பார்த்தா, நான் அதே மாதிரி ரியாக்ட் பண்ணேன். ஆனா பெருசா இன்டராக்ட் பண்ணல என்கிட்ட, சரியா? ஸோ டீம் அந்த மாதிரினால இன்டராக்ட் பண்ணல. பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு சொல்றேன், பர்சனலா அவனுங்களுக்கு பிடிக்கலனா ஏதோ ஒரு விதத்துல கரை வச்சு அடிப்பானுங்க. என்னோட ப்ரீவியஸ் கேசஸ், நான் ஏதாவது ஒரு புட்டி ஏதோ ஒரு சின்ன சின்ன கேஸ் கூட எடுத்து ரீகால் பண்ணுவானுங்க. அது எனக்கு நல்லா தெரியும். அவட பாத்துக்கலாம் தான் இருக்கு நம்மளுக்குலாம். ஆனா இந்த பொண்ணை எப்படி விட்டானுங்க, ஜாலியா விட்டுக்கிறேன் தான் பார்த்தேன். அதான் சரி இல்ல ஃபுல்லா மாஸ்டர் ப்ரோ, இன்ஃப்ளூயன்ஸ் அந்த தான். டீடைல்ஸ் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. அந்த இது போனது இல்ல அன்னைக்கு எங்க? அதான் டிவிகே உமன்ஸ் விங் ஆர்டிபி, அதாவது வந்துட்டு அந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயம் வந்துட்டு
தலைவர் கைப்பட எழுதின லெட்டர் வந்துட்டு நம்மளோட உமன்ஸ் விங் வந்துட்டு ஸ்டேட் வைட்ல இருக்க எல்லா லேடிஸ்க்கும், அதாவது காலேஜ் போற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே குடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நம்ம ஸ்டேட் வைட் நம்மளோட அரெஸ்ட் இருந்துச்சு. அதாவது சென்னையில கூட நம்ம பொதுச் செயலாளர் அவர்கள வந்துட்டு ஒரு மண்டபத்துல அரெஸ்ட் பண்ணாங்க. பெரிய லெவல்ல இதாச்சு. அப்படி வந்து எல்லா இடத்துலயும் பண்ணப்போ, வைஷ்ணவி வந்து கோயம்புத்தூர்ல அரெஸ்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அரெஸ்ட் இன் த சென்ஸ் பெரிய அரெஸ்ட்னா ஐயோ! அதெல்லாம் பெருசா நம்மளே ஏதோ பெருசா சொல்ற மாரி இருக்கும். கூட்டிட்டு போய் மண்டபத்துல உட்கார வச்சுட்டு திருப்பி அனுப்பி விடுவாங்கல்ல. அந்த மாரி வண்டியில ஏத்துறாங்க. நம்ம வைஷ்ணவி கோஷம் போட்டுக்கிட்டே, அதாவது ஆளுங்கட்சிக்கு எதிரா கோஷம் போட்டுக்கிட்டே ஏறுறாங்க வண்டியில. அப்போ அப்போ வந்து எல்லாத்தையுமே கூட்டிட்டு போய் ஈவினிங் வரைக்கும் வச்சு மண்டபத்துல வச்சு அனுப்பி விட்டுருவாங்க. நேம் வாங்கிட்டு. நேம் வந்து வாங்குனா திரும்ப வந்து மிரட்டி ஏதாவது வர வைக்கலாம். அப்போ வந்து வைஷ்ணவி வந்து டிஎம்கே, அவங்க அம்மா டிஎம்கே தானே, கோவை மாவட்ட டிஎம்கே. அது பாதியிலேயே மண்டபத்துக்குலாம் இல்ல, பாதியிலேயே கூட்டிட்டு போயிட்டாங்க. பாதியிலேயே அது என் பொண்ணு தாங்க, நீங்க எப்படி அரெஸ்ட் பண்ண போறீங்கன்னு பாவிகளா. கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்ப நம்ம இதெல்லாம் கவனிக்காம விட்டுருக்கோங்கய்யா. இதுல என்ன நம்ம ஒரு ஹைலைட் தெரியுமா? சுற்றுவட்டாரத்துல அன்னைக்கு கோவையில நடந்த அரெஸ்ட்டுக்கு மாவட்ட செயலாளர்